நல்ல தகப்பனே, நாளையுமே கூட கர்த்தாவே, நாங்கள் மறுபடியுமாக வாஞ்சையோடு அப்பா இந்த நாளிலே இன்றைக்கு எங்களுக்கு என்ன சொல்லித் தர போறீங்க, எங்களுக்கு என்ன வார்த்தை எங்களுக்காக கொடுக்கப்படும் என்ற ரொம்ப வாஞ்சியோட வந்திருக்கோம் சுவாமி. ஆமாண்டவரே, சென்ற வாரத்திலே நாங்கள் வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது பல புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுதும் எங்களோட ஆத்மீக கண்கள் திறக்கப்பட்டு சில ஆழமான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. அதுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். இந்த வாய்ப்புகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அது வந்து for which we are not worthy Lord. ஆனா எங்களை எவ்வளவு you have given yourself for us அப்பா. எங்க உண்மையே எங்களுக்காக ஆண்டவரே ஒரு தியாக பலியாய் நீரே ஒப்பு கொடுத்தீர். அந்த ஒரு வசனத்தை யோசிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கர்த்தாவே. இந்த மாதிரி உண்மையிலே நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக்கொள்ள தியானிக்க அந்த கிருபையை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வர வேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கொண்டு வரும்படியாகவும் இதன் மூலமாக நாங்கள் உமது வார்த்தைகளை இன்னும் ஆழமாக அறிந்து மற்றவர்களுக்கும் போதிக்க எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. எல்லா துதி கனமகிமே நமக்கு செலுத்துறோம். பேச வேண்டிய தாசர்களை மறைத்து அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து எந்த தடையும் இல்லாமல் இந்த பைபிள் ஸ்டடி நடக்க நீர் கிருபை அளிக்கும்படியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். லாஸ்ட் வீக்ல அதுக்கு முந்தின வீக்கும் நம்ம பார்த்தது வந்து டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். பழைய ஏற்பாட்டிலையும் சுவிசேஷத்திலையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் இருக்கக்கூடிய டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்னா அந்த காலகட்டத்துக்கு மட்டும் உட்பட்ட சத்தியங்கள். அதை வந்து நம்ம மற்ற காலகட்டத்துல உபயோகப்படுத்தும் போது அது தவறான உபதேசமா இல்லைன்னா கள்ள உபதேசமா மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அப்படி எல்லா வசனமும் இல்லை. அது உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டுல இருந்து கொஞ்சம், அப்புறம் சங்கீதத்துல இருந்து 1-2, தீர்க்க தரிசனங்கள்ல இருந்து கொஞ்சம், அதுக்கப்புறம் காஸ்பல்ஸ்ல இருந்து 1-2 வசனங்கள். இது எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, நமக்கு எப்படி அந்த காலகட்டத்துக்கு மட்டும் பொருந்தக்கூடிய அந்த டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்ன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப நம்ம படிக்கும் போது தானாகவே நமக்கு வந்து அந்த டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் என்ன அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். குட் ஈவினிங் ஹேமா சிஸ்டர், இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க. குட் ஈவினிங் பிரதர். சாரி இன்டர்நெட்ல அதான் லேட் ஆச்சு. ஓகே, நாங்களும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இன்னைக்கு. பிரதரோட இதுல கொஞ்சம் ஜாயின் பண்றதுக்கு டிலே ஆகி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால. பட் இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் நம்ம. ஓகே, குட் குட். ஸோ இன்னைக்கான டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். அப்ப ஏன்னா நம்ம வந்து நமக்கு பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு எந்த டீச்சிங்குமே கிடையாதா அப்ப, இல்ல எதுவுமே இல்லையா, எல்லாமே டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்னா அப்ப இந்த கிருபையின் காலத்துக்கு மட்டும் தான் அப்ப மீதி இடம்ல இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டலாமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா வேதம் முழுவதுலையுமே வந்து நிறைய டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்னு சொல்றாங்க. டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்னா என்னன்னா கால நியமங்களுக்கு அப்பாற்பட்ட சத்தியங்கள். அதாவது அந்த ஒரு காலத்துக்குள்ள அதை கட்டுப்படுத்த முடியாது, இல்ல அந்த காலத்துக்கு மட்டும் பொருந்தக்கூடியதா கிடையாது. எப்படி போன 2 கிளாஸ் நம்ம பார்த்தோமோ அதெல்லாம் வந்து காலங்களுக்கு உட்பட்டது. அதை வந்து இந்த கிருபையின் காலத்துல அப்ளை பண்ண முடியாது. அப்படி இல்லாம இந்த கிருபையின் காலத்திலயும் அப்ளை பண்ணக்கூடிய சத்தியங்களா இருக்கிறது தான் வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ அப்படி டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்துக்கு சில உதாரணங்கள் பார்க்கலான் இருக்கோம். அது வந்து எல்லாமே ஓரளவு நம்ம ஒரு ரெஃபரன்சஸ் தான். இப்போ இந்த ஐடியா தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸா நம்ம பார்த்துட்டு இருந்த மாதிரி இதுலயும் வந்து நிறைய சில ரெஃபரன்சஸோட நம்ம அப்படியே கடகடன்னு போயிட்டே இருக்கலாம். ஓரளவு ஃபாஸ்டா இந்த வீக் முடிச்சிடலாம். இப்போ அதுல முதல் கேள்வி என்னன்னா, இது வந்து ஆக்சுவலா எனக்கு நான் நிறைய ஃபேஸ்புக்லயும் இதை பத்தி நிறைய போடுவேன், பேசுவோம், நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அதுல இருந்து எனக்கு வந்த ஒரு கேள்வி என்னன்னா, வேதாகமத்தின்படி நம்ம ரைட்டா டிவைட் பண்றோம்ன்றோம். அப்ப ரைட்டா டிவைட் பண்ணும்போது ஏதாவது ஒரு அதிகாரம் டிவைட் பண்றதா, இல்ல ஒரு புக்கு இந்த பழைய ஏற்பாடெல்லாம் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம்லாம் அவங்களுக்கு, இல்ல பவுல் எழுதுனது மட்டும் நமக்கு, அந்த மாதிரி ஒரு புக்கா டிவைட் பண்றதா, இல்ல எப்படி அதை டிவைட் பண்றது அப்படின் போது சில இடத்துல வந்து வசனங்களுக்கு இன்னைக்கு உள்ள இதுல நம்ம பார்க்கும் போதே சில வசனங்கள்ல சில காரியம் நமக்கு பொருந்தும், சில காரியம் பொருந்தாது. அந்த மாதிரியான இதுவா வரும். ஸோ அப்ப ரைட் டிவிஷன் அது வந்து ஒரு வசனத்துக்கு உள்ள கூட ரைட் டிவிஷன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, சரி நம்ம பைபிள் ஸ்டடி குரூப்லயும் இப்ப இந்த ரைட் டிவிஷன் பத்தி தான் போய்கிட்டு இருக்கோம், அதனால இதை ஒரு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சு இந்த ஒரு பாயிண்ட் இப்பதான் எடுத்தேன். நான் ஆக்சுவலா ஒரு டவுட் ஃபேஸ்புக்ல இருந்து ஒருத்தர் கேட்டிருந்ததுனால
அதுக்கு உதாரணத்துக்கு வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்துல இருந்தே இயேசு கிறிஸ்து சத்திய வேதத்தை எப்படி சரியா பகுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு விஷயத்த பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் உள்ள போலாம். அதாவது அவருடைய மாடல்ல இயேசு கிறிஸ்து அப்படி பண்ணியிருந்தாருன்னா பிப்ளிக்கலா அப்படி பண்றது கரெக்ட் தான். அப்ப சத்திய வசனத்தை சரியா பகுக்கிறது அப்படின்றது இயேசு கிறிஸ்து எப்படி பகுத்திருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம ஒரு வசனம் எடுத்து படிச்சு பார்க்கலாம். லூக்கால 4வது அதிகாரத்துல 17ல இருந்து 21வது வசனம் வரைக்கும். லூக்கா 4 17ல இருந்து 21. லூக்கா 4 17ல இருந்து 21. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள என்னுடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடையே பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஓகே, இது என்ன அப்படின்னா, தேவாலயத்துல போயிருக்கும் போது ஜெபாலயத்துல வந்து அவருக்கு வந்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வந்து கொடுக்கப்படுது. அப்போ அவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்த உடனே அதுல ஒரு பகுதியை எடுத்து படிக்கிறாரு. என்ன பகுதி அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு, தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே படிச்சுட்டு வர்றாரு. படிச்சுட்டு வரும்போது 19வது வசனத்துல வரும்போது, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரஸ்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு அந்த இடத்தை அவர் வாசிக்கிறாரு. வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரன் அவங்க கையில கொடுத்துட்டு உட்கார்ந்துறாரு ஜெபாலயத்துல. உட்கார்ந்தது மட்டும் இல்லாம, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று அப்படின்றாரு. அப்போ இவர் ஏசாயா புஸ்தகத்துல இருந்து இதை எங்க இருந்து எடுத்து படிச்சாரு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஏசாயா தீர்க்கதரிசன எழுதுனதுல வந்து 61வது வசனத்துல முதல் 2 வசனங்கள்ல இவர் படிச்சிருக்காரு இயேசு கிறிஸ்து. நம்ம அதையும் படிச்சிடலாம். ஏசாயால 61ல முதல் 2 வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு அவிழ்த்ததலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அப்படியே அந்த வசனம் அடுத்த இது போகுது இன்னும் கொஞ்சம். சோ அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஒரு பகுதியை ஏசாயா 61ல உள்ள அந்த முதல் 2 வசனங்கள்ல வாசிக்கிட்டே வராரு. வாசிக்கிட்டே வரும்போது அதுல வந்து கட்டுண்டவர்களை கட்டவர்களுக்கும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் அப்படின்னு போட்டு அங்க வந்து கண்டினியூ ஆகுது. கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையே கூறவும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா, டு ப்ரொக்ளைம் த அக்செப்டபிள் இயர் ஆஃப் த லார்ட் அண்ட் அது ரெண்டும் சேர்ந்து ஒரே இதுவா
அந்த அனுகிரக வருஷத்தை சொல்றதற்கும், அது மட்டும் அல்ல தேவனுடைய வெஞ்சன்ஸ், அந்த டே ஆஃப் வெஞ்சன்ஸ்ன்றது வந்து நீதியை சரி கட்டும் நாள், அதை கூறவும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் துக்கற்ற அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப இந்த பகுதியை வந்து இயேசு கிறிஸ்து எடுத்து படிக்கும் போது, அந்த இதுல இங்க லூக்கா 4:20 19 பார்த்தோம்னா, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அதே மாதிரி கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளை கூறவும் இருக்கு. அதை அவர் அங்க பிரசங்கிக்கவே இல்லை, அதை பேசவே இல்லை அந்த வசனத்துல. அப்போ எதுக்காக இயேசு கிறிஸ்து முதல் வருகையில வந்தார் அப்படின்னு சொன்னா, அந்த அனுகிரக வருஷத்தை சொல்றதற்கு, அந்த இரக்கத்தை, கிருபத்தை, அக்செப்டபிள் இயர் ஆஃப் த லார்ட். இதுதான் வந்து நீங்க வந்து ஏசாயா தீர்க்கதரிசனத்தினால கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருந்து அந்த சுவிசேஷத்தை, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு, அபிஷேகம் பண்றதுக்கு, நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுகிறதுக்கு, இந்த இப்படிப்பட்ட சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குறதுக்கு, இந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டே வரும்போது, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தேவனுடைய நீதி சரி கட்டுறதுன்றது வந்து செகண்ட் கம்மிங்ல நடக்க வேண்டிய ஒரு விஷயம். டே ஆஃப் வெஞ்சன்ஸ் ஆஃப் அவர் காட்ன்றது வந்து நீதியை சரி கட்டுறது வந்து 2வது வருகையில, செகண்ட் கம்மிங்ல தான் நடக்க போது. அவர் நியாய தீர்ப்பு செய்து நீதியை சரி கட்டுறதுக்கு. அப்போ முதல் வருகையில வந்தப்ப அவரு நியாய தீர்ப்புக்காக வரவே இல்லை. அவர் வந்தது எதுக்கு வந்தார்? முதல் வருகையில தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும், நொறுங்குண்டவர்களை குணப்படுத்துறதுக்கும், இந்த காரியத்துக்காக தான் வந்தாரு. அவருடைய அக்செப்டபிள் இயரை வந்து ப்ரொக்ளைம் பண்றதுக்கு, அதாவது அனுகிரக வருஷத்தை சொல்றதுக்காக. அப்போ கர்த்தருடைய அனுகிரக வருஷம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த பர்டிகுலர் அந்த ஒரு காரியத்தை வந்து எது, அந்த டே ஆஃப் வெஞ்சன்ஸ், நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாள், அதை வந்து அவர் படிக்கவே இல்லை. படிக்காம என்ன செய்யறார்? லூக்கா 4:19 கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசவப்படுத்தும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து, அதோட என்ன பண்ணிட்டாரு? அது கண்டினியூ பண்ணல, அந்த ஒரே வசனத்திலே கமா போட்டு அப்படியே அடுத்து ஆரம்பிக்குது. அண்ட் அதுவும் சேர்ந்து இதுவும் சேர்ந்து ஒரே காரியமா சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா தீர்க்கதரிசிக்கு அது வெளிப்படுத்தப்பட்டப்ப, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வந்து முதல் வருகை இருக்கு, 2ஆம் வருகை இருக்கு, அதுக்கு 2த்துக்கு நடுவில் இவ்வளவு காலகட்டம் இருக்கு, இந்த மாதிரி எதுவுமே வந்து அவருடைய தீர்க்க தரிசனத்துல அவர் பார்க்கல. ஏசாயாக்கு வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல இருப்பாரு. அவர் வரும்போது நீதியை சரி கட்டுறதையும் சொல்லுவாரு, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் சொல்லுவாரு, நீதியை சரி கட்டும் நாளையும் கூறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா முடிச்சிட்டாரு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தப்ப அவர் அதை கரெக்டா டிவைட் பண்ணி, எது இப்ப இந்த டிஸ்பென்சரி, இந்த காலகட்டத்துக்கு எது தேவை, அவர் எதுக்காக வந்திருக்காரு? அவர் வந்தது வந்து கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரஸ்தாவப்படுத்துறதுக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு, நொறுங்குண்டவர்களை காயம் தேற்றுவதற்காக. அப்போ இப்ப வந்தப்போ வந்து அவர் நியாயம் செய்ய வரல, நீதியை சரி கட்டுறதுக்கு அவர் வரல. அதனால அதை சொல்லாம அந்த இடத்துல புஸ்தகத்தை சுருளை கட்டி அவர்கள் கையில கொடுத்துட்டு, அப்பொழுது அவர் லூக்கா 4:21 அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அப்போ அந்த டைம்ல வந்து அந்த நீதியை சரி கட்டும் நாளையும் சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா அது தவறா போயிருக்கும் இயேசு கிறிஸ்து சொன்னது. ஏன்னா இயேசு கிறிஸ்து முதல் வருகையில வந்தப்ப நீதியை சரி கட்ட வரல, அவர் வெஞ்சன்ஸ் எடுக்கிறதுக்கு, டே ஆஃப் வெஞ்சன்ஸை வந்து சொல்றதுக்கு வரல. அப்ப அந்த நீதியை சரி கட்டுறது வராதனால கரெக்டா டிவைட் பண்ணி எது வரைக்கும் அப்ப அப்ளிகபிள் ஆகுதோ அதோட கரெக்டா நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து புத்தக சுருளை மடிச்சு கொடுத்துட்டு இது வரைக்கும் நிறைவேறிடுச்சு அப்படின்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவே எப்படி பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த கான்டெக்ட்ல என்ன யாருக்கு எப்ப சொல்லப்பட்டிருக்கு, எந்த டைம்ல எது நடக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவர் டிவைட் பண்ணி ஒரே வசனத்துல, ஏசாயா தீர்க்க தரிசனத்துல சொன்ன அந்த 61வது அதிகாரத்துல வரக்கூடிய அந்த 2 வசனத்துல ஒரு 1.5 வசனம் சொல்லி ஒரு அரை வசனத்தை அப்படியே நிறுத்திட்டு இது இன்றைக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அங்க வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு? கரெக்டா டிவைட் பண்ணிருக்காரு. அப்போ நமக்கு வந்து நம்மளுடைய சத்தியங்களை வந்து நம்ம வந்து ஒரே ஒரு வசனத்துல கூட பாதி வந்து அது இன்னைக்கு நம்ம மற்ற வசனங்கள்லாம் படிச்சுட்டு வரும்போது நமக்கு தெரியும். சோ ஒரே இதுல கூட பாதி வசனம் வந்து நமக்கு பொருந்துறதா இருக்கலாம், பாதி வசனம் பொருந்தாததா இருக்கலாம். அப்ப அந்த சத்தியங்களை வந்து நம்ம கரெக்டா எந்தெந்த காலத்திற்கு ஏற்றபடி அப்படின்னு சொல்லிட்டு சரியா பகுத்து நம்ம போதிக்கணும், படிக்கணும். இது கிளியரா இருக்கு இல்லையா? இல்ல இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, நம்ம அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டாபிக்ல வந்து என்ன பார்க்கறதுனோம் அப்படின்னா, டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத், எல்லா காலகட்டத்திலையும் பொருந்தக்கூடிய வேத வாக்கியங்கள்ல இருந்து
சில வேத வாக்கியங்களை நம்ம வந்து எடுத்து ஒரு உதாரணத்துக்கு எப்படியெல்லாம் வசனங்கள் வந்துச்சுன்னா அதை வந்து நமக்கு அப்ளை ஆகுதா ஆவலையா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உதாரணத்துக்கு ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இருக்கு. இப்ப இந்த வசனம் வந்து நமக்கு பொருந்துமா பொருந்தாதா? நமக்கு நான் கேக்குற கேள்வி புரியுதா? ஆமா, நமக்கு வந்து அது மூலமா தான் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது, விஷயம் தெரியுதுல்ல. விஷயம் தெரியாது மட்டும் இல்ல, அது வந்து ஒரு ஃபேக்ட். அப்ப அந்த ஃபேக்ட் வந்து எந்த காலகட்டத்திலயும் மாறாது. ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு வந்து தேவன் வானத்தை பூமியில் சிருஷ்டித்தார். இன்னைக்கு வேற யாராவது பண்ணிருக்காங்களா? அப்படி கிடையாது. அப்ப உலகத்தினுடைய இதுல வந்து எப்ப எந்த காலகட்டத்துல எடுத்தாலும் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார்ன்ற ஃபேக்ட் வந்து மாறாது. அதை இன்னைக்கு நம்மள கேட்டாலும் யாருப்பா உலகத்தை உண்டாக்குனதுன்னா வந்து தேவன் தான் உண்டாக்குனார் அப்படின்னு சொல்லுவோம், தேவன் சிருஷ்டித்தார்ட்டுன்னு. அப்ப அந்த வசனம் வந்து இன்னைக்கும் அப்ளிகபிள் ஆகுது. அப்போ இந்த மாதிரி நம்ம ஆதி ஆகமத்துல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா தேவன் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, அந்த சிருஷ்டிப்பினுடைய 7 நாட்களுடைய சிருஷ்டிப்பு அவர் ஓய்ந்திருந்தாருன்னு இதெல்லாமே வந்து ஃபேக்ட்ஸ், எப்படி சிருஷ்டிப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த சிருஷ்டிப்பை பற்றி அந்த சத்தியம், அந்த உண்மை, அது வந்து இந்த காலத்துக்கு இல்ல பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு இல்ல வரப்போற உபத்திரவ காலத்துக்கு இல்ல, எல்லா காலகட்டத்திலயும் வந்து இப்படிப்பட்ட வசனங்கள், அதாவது இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா டெஃபினேஷன், அதாவது இது வந்து மாற்றவே முடியாத வசனங்கள், எந்த வசனத்தையுமே மாற்ற முடியாது. இது என்ன எப்படி சொல்றதுன்னா, இந்த சிருஷ்டிப்பை குறித்து நமக்கு வந்திருக்கிற ஒரு விஷயம் வந்து எந்த காலகட்டத்திலையும் மாற்றப்படாது, மாறவும் போறது கிடையாது. அது நமக்கும் அப்ளிகபிள் தான். நமக்கும் வந்து சொல்லுங்க சிஸ்டர். அது நமக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகுது. அப்ப இது வந்து ஒரு டிரான்ஸ் டிஸ்பென்சேஷன் ட்ரூத். அப்ப இது எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா, அப்ப நம்ம வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போது இப்படிப்பட்டதான ஜென்ரலா இருக்கக்கூடிய சத்தியங்கள் இருக்கும், அது வந்து வேதத்துல மாறாது. இது வந்து நம்ம கிருபையின் காலத்துல இருக்க டீச்சிங்கை வந்து பாதிக்குதா இல்ல அதுக்கு விரோதமா இருக்கான்னா விரோதமா இல்லை. அப்ப இந்த சத்தியம் வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். அப்ப அதே மாதிரி சிருஷ்டிப்லயே வந்து இன்னொரு ஒரு வசனமும் படிச்சு பார்க்கலாம். சங்கீதத்துல 24ல முதல் 2 வசனம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவை, ஏனெனில் அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். ஓகே, இப்ப இதுல வந்து எப்படி தேவன் வந்து இந்த பூமியை உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது, பூமியில உள்ள எல்லா குடிகளும் கர்த்தருடையது. அப்ப பூமியும் அதும் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவை அப்படின்னும் போது இது வந்து ஃபேக்ட். அதாவது எப்படி நம்ம முதல் இதுல வந்து ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார்னு பார்த்தோமோ, அந்த மாதிரி பூமியில் உலகத்துல உள்ள அனைத்து குடிகளும் அனைத்து ஜனங்களும் வந்து கர்த்தருடையது. யாரெல்லாம் பூமியில வசிக்கிறாங்களோ எல்லாருமே கர்த்தருடையவர்கள். ஏனெனில் அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த ஒரு ஃபவுண்டேஷனல் ட்ரூத், அதாவது பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவை அப்படின்னும் போது, இன்னைக்கு நம்ம வந்து பிசாசின் ஆலயக்குள்ள இருக்கு இப்படி எதை சொல்லியிருந்தாலுமே வந்து வசனத்தின் அடிப்படையில பூமியும் அதன் நிறைவும், அப்ப அது உன்னுடைய ஃபுல்னஸ் எல்லாமே. இங்கிலீஷ்ல வந்து the earth is the Lord's and the fullness thereof. அப்ப பூமியும் அதனுடைய நிறைவும் உலகமும் அதில் உள்ள ஜனங்கள் குடிகள்னும் போது அதுல வசிக்க எல்லாருமே, அப்ப எல்லாருமே கர்த்தருடையவர்கள் அப்படின்றது வந்து ஒரு டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். அப்ப இப்ப முதல் இந்த 2 வசனமும் நம்ம எதை பார்த்தோம்னா கிரியேஷனை பத்தி ஜென்ரலா, அதாவது நம்ம பைபிள்ல எங்கெல்லாம் வந்து தேவன் வந்து எதெல்லாம் உண்டாக்கி இருக்காருன்னு, உதாரணத்துக்கு ஏசாயால ஒரு இடத்துல வந்து ஐ கிரியேட்டட் ஈவில்னு வரும், ஐ கிரியேட்டட் டார்க்னஸ். அப்போ அந்த ஈவில்ல கிரியேட் பண்ணது நான், இருளை உண்டாக்குனதும் நான் அப்படின்றாரு. அப்ப அது வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷன் ட்ரூத். அப்ப தேவன் என்ன காரியத்தை செய்தாரோ அது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு இல்லாம, இப்ப வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் இதை செய்தேன்னு சொல்லும் போது அது குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துல அந்த ஜனங்களுக்கு தேவன் செய்ததுன்னா அது வந்து டிஸ்பென்சேஷனல் ட்ரூத், அந்த காலகட்டத்திற்கு உட்பட்ட சத்தியம். அதே இது தேவன் வந்து பொதுவா எல்லா மக்களுக்காகவும் சேர்த்து செய்த காரியங்களை சொல்லும் போது அது வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்.
இப்ப இந்த உலகத்தை பத்தி இந்த 2 வசனங்கள் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயம் வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் அப்படின்ட்டு வந்துடும். அடுத்தது நம்ம டெத்தை குறித்து ஒரு விஷயம் பார்ப்போம். அடுத்த இது ஸ்டேஜ். அப்போ ஆதியாகமம் 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கவும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஓகே, இப்ப இதுல வந்து நம்ம இந்த வசனத்தை நான் எடுக்கும் போது சில காரியங்கள்லாம் யோசித்தேன். ஸோ நமக்கு ஏற்கனவே சிஸ்டரை கூட கேட்டிருந்தாங்க இந்த ஆவி ஆத்மாவை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய சில டவுட்ஸ்லாம் வந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் இதோட சேர்த்து அப்படியே இன்னைக்கு எடுக்கலாமான்னு யோசிச்சது. அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் டிஸ்பென்சேஷனல் ஸ்டடியை மட்டும் முடிச்சுட்டு, மோஸ்ட் ப்ராபப்லி இன்னைக்கு இந்த வீக் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வாரத்துல இருந்து ஒரு 2 இல்ல 3 வாரம் வந்து நம்ம ஆவி ஆத்மா சரீரம் மரணம் இதை குறித்தெல்லாம் வந்து ஒரு தெளிவான புரிதலுக்கு, ஏன்னா இதுவும் வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் டீச்சிங். அந்த டீச்சிங்கை முடிச்சுட்டு அதுக்கடுத்து இது திரும்ப இதை கண்டினியூ பண்ணலாம்னு யோசிச்சிருக்கோம். அதனால இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் டச் பண்ணலாம், ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் டீடைல்டா ஒரு 2 வாரத்துக்கு படிக்க போறோம் நம்ம இந்த வசனங்கள்ல இருந்து. இப்ப இதுல வந்து தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்ப இந்த கட்டளை வந்து நமக்கு பொருந்துமா பொருந்தாதா? தேவன் இதை யாரு கட்டளையிடுறாரு? யாராவது பதில் சொல்லுங்க. நம்ம ரைட் டிவிஷன் படிச்சுக்கிட்டு இருக்கறதுனால ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கிறதுனால ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதாவது இப்ப தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன்கிட்ட சொல்றாரு. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்ப இத வந்து தேவன் யாருக்கு சொல்லியிருக்காரு? இது இன்னைக்கு நமக்கு அப்ளிகபிளா? இது டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்தா இல்ல டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்தா? இது நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. அது ஆதாமிய வாழ்க்கை தான், நமக்கு கிடையாது. நமக்கு கிடையாதுன்னா நம்ம வந்து இப்ப சாகாம இருக்குமா? நம்ம பழம் சாப்பிட்டு மீறி நம்ம சாகலையே, அவங்களுக்குதான் அது பழம் சாப்பிடக்கூடாது. இப்ப இந்த கரெக்ட். அப்போ நம்ம ரைட் டிவிஷன்ல புரிஞ்சுக்கும் போது எப்படி டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்க்கும் டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்க்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுனா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபைன் டியூனான வசனங்கள். அப்ப இதை வந்து இன்னைக்கு டைரக்டா நமக்கு அப்ளை ஆகுதா அப்படின்னு கேட்டா, இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தோட்டத்துல இருந்த அந்த முதல் மனுஷனாகிய ஆதாம் கிட்ட தேவன் சொன்னாரு. இன்னைக்கு என்கிட்டயோ உங்ககிட்டயோ வந்து ஆண்டவர் டைரக்டா சொல்லவே இல்லை. அப்போ இது என்கிட்ட பேசினதானா? கிடையாது. அப்ப தேவனாகிய கர்த்தர் தெளிவா இருக்கு, மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனா இந்த கனியை மட்டும் புசிக்க கூடாது, நீ புசிக்கும் நாளே சாகவே சாவாயினாரு. இப்ப டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்ல இது ஏன் நான் உள்ள போட்டிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சாவரமா இல்லையா அப்படின்னா நம்ம எல்லாருமே செத்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப அந்த மரணத்தை குறித்து ஒரு பெரிய டாபிக்கே இருக்கு, அது நம்ம அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப இந்த மரணம் நமக்கு வருது அப்படின்னும் போது நமக்கு எப்படி வருது அப்படின்னும் போது, பைபிள்ல வந்து நம்ம நல்லா படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எத்தனை மனிதர்களை தேவன் கணக்கு பண்றாரு? தேவனுடைய கணக்குல எத்தனை மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா 2 மனிதர்கள் தான். முதல் மனிதனாகிய ஆதாம், 2ஆம் மனிதனாகிய இயேசு கிறிஸ்து. புரியுதா உங்களுக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் ஆடம், செகண்ட் ஆடம், இல்லாட்டி லாஸ்ட் ஆடம். ஃபர்ஸ்ட் மேன் அண்ட் செகண்ட் மேன், முதல் மனிதன், 2ஆம் மனிதனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ முதலாம் ஆதாம், கடைசி ஆதாம், முதல் மனிதன், 2ஆம் மனிதன் அப்படின்னு பைபிள் சொல்றப்ப, இயேசு கிறிஸ்து ஆதாம் ஒரு மனிதனா சிருஷ்டிக்கிறாரு. அதுக்கு அடுத்த தேவன் சிருஷ்டித்த மனிதன் யாருன்னா இயேசு கிறிஸ்துவ மனிதனா சிருஷ்டிக்கிறாரு. அப்போ முதல் ஃபர்ஸ்ட் மேன் செகண்ட் மேன் போது இயேசு கிறிஸ்துவும் ஆதாமும் இயேசு கிறிஸ்துவும் தான் வந்து 2 மனிதர்களா தேவனுடைய கணக்குல வருது. அப்ப மீதி பேர்லாம் என்னன்னா ஆதாமுக்குள் ஆதாமுடைய சாயல்ல ஆதாமே சிருஷ்டிக்கிறது.
அடுத்தடுத்து அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல வந்து ப்ரோக்ரியேஷன் வாங்க. அடுத்தடுத்து அவங்க ஜெனிப்பித்து அப்போ அந்த டிஎன்ஏன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து ஆதாம உருவாக்கும் போது இருந்தது. அது அப்படியே கேரி ஓவர் ஆகுது ஒருத்தருக்குள்ளேயும். அப்ப ஆதாமுக்குள்ளாக மரணம் என்பது அவனுடைய வித்துக்கு கடத்தப்படுது, அவனுடைய ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு. அப்ப நம்ம எல்லாருமே வந்து ஆதாமுக்குள் இருக்கிறனால இது நமக்கு அப்ளை ஆகுது. அதனாலதான் நம்ம சாகுறோம். நம்ம அதை கனியை டைரக்டா புசிக்கல. நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட அதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் நமக்குன்னு அப்படியே அந்த ஜீனியாலஜில மேல போனா ஆதாம் தான் ஃபர்ஸ்ட். நம்ம இப்ப கனெக்ட் படி எடுத்தோம்னா ஆண்டவர் சிருஷ்டித்த முதல் மனுஷன்ல இருந்து அப்படியே உள்ளுக்குள்ளதான் வருது. அப்ப இது எல்லாமே வந்து அந்த ஒரு பெரிய பேக்கேஜான ஆதாம் மனுஷனுக்குள்ள. அடுத்தது இயேசு கிறிஸ்துக்குள்ள அப்படின்னு வருது. அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள உயிர்த்தது, அது இன்னொரு டாபிக் நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப நம்ம ஆதாமுக்குள் இருக்கிறோம், இன்னொரு குரூப் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி, இன் ஆடம் இன் கிரைஸ்ட். அப்ப நம்ம வந்து ஆதாமுக்குள் இருக்கிறனால எல்லோருக்கும் மரணம் வந்தது அப்படின்ட்டு இருக்கு. அப்ப இந்த ஒரு வசனம் வந்து ஸ்பெசிபிக்கா ஆதாமுக்கே சொல்லியிருந்தாலும் நம்மளும் அந்த கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம் ஒரு வசனம். அதாவது ஆபிரகாம் வந்து லேவி வந்து ஆபிரகாமுடைய மடியில இருக்கும் போது தசம பாகம் வாங்க வேண்டிய லேவியே வந்து மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுத்தான்னு எபிரேயர்ல இருந்து ஒரு வசனம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்சோம். நம்ம ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சோ அப்ப வந்து அவனுடைய ஆபிரகாம் வந்து இன்னும் ஈசாக் பிறக்கல, யாக்கோப் பிறக்கல, அதுக்கப்புறம் தான் லேவி. ஆனா லேவி வந்து ஆபிரகாமுடைய லாயின்ஸ்ல அவனுடைய மடியில இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பைபிள் கோட் பண்ணுது. அப்ப நம்ம எல்லாருமே யாருடைய மடியில இருந்திருக்கோம்? இந்த சம்பவம் நடக்கும் போது ஆதாமுடைய மடியில தான் இருந்திருக்கோம், உள்ளதான். அப்ப இது வந்து நமக்கும் அப்ளை ஆகக்கூடிய ஒரு டிரான்ஸ் டிஸ்பென்சேஷன் ரூல். அதனாலதான் வந்து நமக்கும் மரணம் நிகழுது. புரியுதா உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஏதாவது டவுட் இருக்குன்னா அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு கூட கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்தது போகலாம். டவுட் எப்போ வந்தாலும் கேளுங்க. ஸோ அப்ப இந்த மாதிரியான வசனங்கள் வந்து பார்ப்பதற்கு நம்ம வந்து கரெக்டா யாருக்கிட்ட சொல்லப்பட்டிருச்சு, யாருக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து டைரக்டா எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஆதாம் கிட்ட சொல்லப்பட்டுச்சு, நமக்கு அப்ளை ஆகலன்னு யோசிக்கலாம். ஆனா இதனுடைய உள்ளான கருத்து என்னன்னு, ஆதாம் உள்ளதான் நம்மளும் இருக்கிறோம். அந்த டைம்ல எப்படி வந்து லேவி வந்து ஆபிரகாமுக்குள்ள அவன் 4 தலைமுறைக்கு முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் இருந்து தசம பாகம் கொடுத்தான்னு வசனம் சொல்லுது எபிரேயர்ல. அதே மாதிரி இந்த பாவத்தை செய்யும் போது ஆதாமுக்குள்ளதான் நம்ம அவ்வளவு பேருமே இருந்திருக்கிறோம். அப்போ அந்த ஜீன், அந்த வித்தானது அந்த ஆதாமுக்குள்ள இருந்தனால ஆதாமுக்கு சொல்லப்பட்ட அந்த மரணமானது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. எல்லாரும் மரித்து கொண்டுதான் இருக்காங்க. எப்படி மரிக்கிறாங்கன்னா ஆதாமுக்குள் மரிக்கிறாங்க எல்லாருமே. அப்போ கிறிஸ்துக்குள் உயிர் தெழுவார்கள்ன்றது அடுத்த ஸ்டேஜ். அப்போ அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் போகலாம். ஸோ இப்போ இந்த வசனம் வந்து ஒரு டிரான்ஸ் டிஸ்பென்சேஷன் ட்ரூத். இது இன்னைக்கு நமக்கு அப்ளை ஆகக்கூடிய சத்தியங்கள். இப்போ இதெல்லாம் ஏன் இப்படி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து நம்ம பார்த்தது ஜென்ரலா தேவன் பொதுவா உலகத்துல உள்ள காரியங்களை எப்படி சொல்லியிருக்காரு, எப்படி சிருஷ்டித்திருக்காரு, நான் இதை செய்தேன் அதை செய்தேன்னு சொல்றாரோ அது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும், இண்டிவிஜுவல் குரூப்புக்கு சொல்லாட்டி. ரெண்டாவது, இண்டிவிஜுவலா ஒரு மனுஷனுக்கு சொன்னாலும் அது வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய விதத்துல நம்ம அதுக்கு உள்ள பங்கு பெற மாதிரியோ இல்ல அதுக்கு நமக்கு அப்ளை ஆகிற மாதிரியோ இருக்கு அப்படின்னா நிச்சயமா அதுவும் வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்கான வசனங்கள். இது வந்து காலகட்டங்களுக்கு அப்பாற்பட்ட, ஏன்னா எந்த காலத்துல இருந்தாலும் எல்லாருமே பிறக்கிறவங்க அவ்வளவு பேருமே ஆதாமுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் ஆதாமுக்குள்ள மரிக்கவும் செய்யறாங்க அந்த ஒரு காரியத்தினால. இது அடுத்தது இதே வசனத்தை இன்னொரு வாட்டி உறுதிப்படுத்துறதுக்கு இன்னொரு ஒரு காரியம் இருக்கு. சங்கீதத்துல 51வது வசனம் 5வது வசனம், 51வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 51. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள். அப்போ இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னும் போது இது வந்து தாவீது ஸ்பெசிபிக்கா அந்த ஒரு காலகட்டத்துல நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன உடனே பத்சேபாள் கைதானதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை எப்ப சொல்லும் போது பாடின சங்கீதம் இது. அப்ப அவன் வந்து அந்த சுச்சுவேஷன்ல அவனுக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு காரியம், இதோ என் தாய் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அப்ப இது இன்னைக்கு நமக்கு அப்ளை ஆகுதா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமா அப்ளை ஆகுது. ஏன்னா இது வந்து வெறும் இத சொன்னது தாவீதா இருக்கலாம், ஆனா இதனுடைய உண்மை கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா மனிதர்களும் ஆதாமுக்குள்ள பாவத்திற்குள்ள இருந்து வந்தனால, மரணமானது எல்லாருமேலும் வந்தனால எல்லாருமே மரிக்கிறோம். ஏன் மரிக்கிறோம்?
எல்லாருக்குமே வந்து நம்ம கர்ப்பம் தரிக்கும் போதே பாவத்திலேயே தான் நம்மளும் உருவாகிறோம், துர்க்குணத்துலதான் உருவாகிறோம், பாவத்துலதான் கர்ப்பம் தரிக்கிறோம் ஒவ்வொருத்தரும். இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து பாவம் செய்வதற்கு முன்னாடி அவங்க மரித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவே தேவையில்லை. ஏன்னா அவங்க பாவமற்றவர்கள்ன்ற மாதிரி கேட்டகரியில இருக்கும். அப்படி கிடையாது. வயிற்றுல ஒரு கரு உருவாகும் போது அந்த கருவே இதானாலும் அந்த கரு இல்லாட்டி அந்த பிறந்த குழந்தையோ இல்லை, ஜஸ்ட் நோவோ இல்லை கொஞ்ச நாள் பிறந்த குழந்தையோ பாவம் அறியாத குழந்தையா இருந்தா கூட அந்த குழந்தையினுடைய சுபாவம் என்ன, அது துர்க்குணத்திலே உருவாயிருக்கு, அதனுடைய தாய் பாவத்திலே கர்ப்பம் தெரிவித்தாள். அப்போ அதனாலதான் இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமான ரட்சிப்பின் ஒரே வழியா இருக்கே தவிர, இல்லைன்னா யாரெல்லாம் வந்து பாவிகளோ அவர்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து தேவையா இருக்குமே தவிர எல்லாருக்கும் தேவையில்லை. அப்போ வசனம் என்ன சொல்லுது, ஆதாம்குள்ள எல்லாரும் மரித்திருக்கோம், எல்லாரும் பாவம் செய்திருக்கோம் ஆதாம்குள்ள. அப்ப இதனுடைய கண்டினியூட்டியை தான் இன்னொரு விதமா தாவீது சொல்றாரு. அப்ப தாவீது சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் தாவீது அவராவே சொல்றாரு. அதனுடைய உள்ளான அர்த்தம் என்னது, ஒரு டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத், எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் பொருந்தக்கூடிய ஒரு உண்மையா இருக்கு. ஏன்னா யாருமே வந்து நான் வந்து பாவத்திலே உருவாகல, அந்த மாதிரி எனக்கு துர்க்குணத்திலே நான் உருவாகல, நான் வந்து ரொம்ப ஹோலி சைல்டா உருவானேன் அப்படின்னு சொல்லவே முடியாது இயேசு கிறிஸ்துவை தவிர. ஏன்னா முதல்ல மனிதனாகிய ஆதாமை இயேசு கிறிஸ்து சிருஷ்டித்தார். அப்ப சிருஷ்டிக்கும் போது அவனுக்குள்ள துர்க்குணமும் இல்லை பாவமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்த எல்லாருமே வந்து இதே கேட்டகரியில தான் வரும். அப்பதான் இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய ஆவியினால உருவாக்கப்படுறாரு. அப்ப அந்த ஒரு காரியம் வரும்போது அவருக்குள்ள அவர் உற்பத்தி ஆகும்போது பரிசுத்த ஆவினாலே வந்து கர்ப்பம் தெரிவிக்கப்பட்டனால அவருக்குள்ள துர்க்குணமோ இல்ல பாவத்தில் கர்ப்பம் தெரிவித்தல்ன்ற இந்த ஒரு வாக்கியம் வந்து அப்ளை ஆகாத ஒரே நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. மீதி அவ்வளவு பேருக்கும் இந்த வசனம் வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்ப இது வந்து ஒரு டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்தா இருக்கு. ஏன்னா ஆதாம்குள்ள பிறந்த எல்லாருக்குமே இது அப்ளை ஆகக்கூடியது. அதை வந்து தாவீது வந்து தன்னுடைய வாழ்க்கையில அந்த ஒரு அனுபவத்துல பர்சனலைஸ் பண்ணி சொன்னாலும் அதை வெளிப்படுத்தினாலும் அது வந்து இன்னைக்கும் நமக்கு பொருந்தக்கூடிய அந்த வசனமா இருக்கு. அதனால இது வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். அப்ப இந்த மாதிரி வசனங்களையும் தேடி நம்ம டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்ல எடுக்கலாம். நம்ம அடுத்த இதுக்கு போலாம் இல்லையா, அடுத்த வசனத்துக்கு. ஏதாவது சந்தேகம் இருக்கா இதுல? இல்ல அடுத்தது ஒரு வசனம் இருக்கு. இதைதான் வந்து நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா வந்து 2 வாரத்துக்கு பார்க்க போறோம். அதனால இப்ப அதுல பிரேக் ஆஃப் டீட்டெயில்க்குலாம் உள்ள போகாம ஜஸ்ட் சிம்பிளா ஒரு விஷயத்த மட்டும் பார்த்தரலாம், எப்படி இந்த வசனத்தை பிரிக்கிறதுன்னு. லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஓகே, அப்ப இந்த வசனத்துல வந்து என்ன போட்டிருக்கு அப்படின் போது இது வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் வசனமா இல்ல டிஸ்பென்சேஷனல் வசனமா? இது வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் மாதிரி, யார் வேணா பதில் சொல்லலாம். சிஸ்டர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். இது எல்லாருக்குமே பொருந்தும். வேற யாராவது ரெஸ்பான்ஸ்? இது டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் தான். ஓகே, இப்ப நம்ம அதான் சிட்டியை சொன்னாங்க எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னாங்க டிரான்ஸ் டிஸ்பென்சேஷன் ட்ரூத். ஆனா இந்த வசனத்துல வந்து பாதி டிரான்ஸ் டிஸ்பென்சேஷன் ட்ரூத்தும் பாதி டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்தும் இருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இயேசு கிறிஸ்து எப்படி ஏசாயா தீர்க்கதரிசனத்துல இருந்து பாதி பிரிச்சாருன்னு. அப்போ இந்த ஒரே வசனம் 17வது அதிகாரம் 11வது வசனம், இந்த ஒரு வசனத்துல 2 காரியங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு டிஸ்பென்சேஷனல் ட்ரூத், இன்னொன்னு டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். ஸோ டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் என்ன அப்படின்னா, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அப்படின்றது வந்து ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த மாம்சத்தினுடைய உயிர் வந்து ரத்தத்தில் இருக்குன்றது வந்து எந்த காலத்திலயும் அதுதான். அப்ப அது வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். அடுத்தது அதே மாதிரி கீழே கடைசி பகுதியில ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அப்ப ரத்த செலுத்தி தான் பாவ நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்றது வந்து
டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். எல்லா காலகட்டத்திலும் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலதான் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, பாவ நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே அப்படின்றது வந்து ஒரு டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். ஆனா டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் இதுல எங்க வருது அப்படின்னா, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் அப்படின்றாரு. அப்போ அவர்களுடைய பலிபீடத்துல வந்து அதை வெட்டி நீ மிருகத்தினுடைய ஆத்மாவை அந்த பலிபீடத்துல ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டளையிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம அதை செய்யறோமா? இல்ல இல்ல. இல்ல. அப்ப அந்த அப்போ இந்த ஒரே வசனத்துல ரெண்டு மேல பாதி கீழ்பாதி ரெண்டுமே வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். ஏன்னா அது வந்து சத்தியங்களை சொல்லுது. அது சத்தியத்திற்காக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னது வந்து டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். அப்ப மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறதுன்றது வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமேன்றதும் டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். ஆனா அந்த டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்துக்கு அவர்களுக்கான பிராயச்சித்தம் என்ன செய்ய சொல்றான்றது வந்து டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். அந்த காலகட்டத்துல லேவியர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். என்ன கட்டளையிட்டு இருக்காரு? ரத்தத்தை அதுல சிந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரம் படிச்சுட்டு வந்தோம்னா தெரியும் அந்த இதுல டோட்டலா. அப்போ இந்த ஒரு வசனத்திலேயே வந்து டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்தும் இருக்கு, டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்தும் இருக்கு. உதாரணத்துக்கு இதுல மேலேயும் டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத், கீழேயும் வந்து எல்லா காலகட்டத்திலும் பொருந்தக்கூடிய டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். ஆனா நடுவுல இருக்க அந்த ஒரு கட்டளை வந்து நமக்கு இன்னைக்கு பொருந்தாது, நம்ம அதை செய்யறது கிடையாது. புரியுது இல்லையா? கிளியரா இருக்கு இல்லையா? ஓகே. அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரே வசனத்திலயுமே வந்து அப்படியே ஃபுல்லா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுல எங்கெல்லாம் வந்து நமக்கு டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் இருக்கு, டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நான் இந்த லைஃப பத்தி இந்த இதுல வந்து மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கு, ஆத்மா, இந்த மாதிரியான இதெல்லாம் வருது இல்லையா? இதை வந்து போட்டு வச்சிருக்கிறேன் நானு. ஆனா நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு ஏற்கனவே ஆரம்பிச்சது லேட்டு. இன்னைக்கு இதை வரைக்கும் முடிச்சு இந்த இதை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீக்ல வரும்போது நெக்ஸ்ட் 2-3 வீக்ஸ்க்கு இந்த இதுல டீட்டெயில்டா படிப்போம். ரத்தம், ஆத்மா, உயிர் இது எல்லாமே சேர்த்து நம்ம படிப்போம். அதுக்காக தான் இதை ஹைலைட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இப்ப நம்ம இந்த இதை முடிச்சிடலாம், இந்த ஒரு இதை. ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு வசனத்துல இருந்து எப்படி அதை பிரிச்சு எடுக்கிறது, டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனும் இருக்கும், டிஸ்பென்சேஷனும் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு வசனத்தை பார்த்தோன்னே ஓகே இல்ல ஒரு நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு இருக்க புத்தகமா நமக்கு கிடையவே கிடையாது, அப்படி கிடையாது. ஏன்னா இது லேவியர் ஆகும்ன்றது வந்து லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஃபுல்லா ரத்தமும் பலியும் எப்படி எப்படி சடங்காச்சாரங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு புக்கு மாதிரி. ஆனா அதுல வந்து அவங்களை செய்ய சொன்னது நமக்கு சம்மந்தம் இல்லாதது. ஆனா ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு பொருந்தக்கூடியதா இருக்கு. ஆனா செய்முறை தான் வித்தியாசப்படுது. அவங்களுக்கு தனியா சொல்லியிருக்காரு, நமக்கு வந்து இயேசு கிறிஸ்துவே அதை நிறைவேற்றிருக்காரு, அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ அப்ப டிரான்ஸ் டிஸ்பென்சேஷன் ரெண்டுமே ஒரே வசனத்துல கூட இருக்கும். அடுத்து அதே மாதிரி ஜென்ரலான காரியங்கள் சில இது இருக்கு, தேவனை துதிக்கிறது அந்த மாதிரிலாம். உதாரணத்துக்கு 1 நாளாகமம் 16வது வசனம் 16வது அதிகாரம் 34வது வசனம். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது வந்து எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடியது. ஏன்னா கர்த்தர் நல்லவன்றது என்னைக்குமே மாறாத ஒரு சத்தியம். அவர் கிருபை என்றும் உள்ளதுன்றது வந்து நிச்சயமா என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப அந்த என்றும் உள்ளதுன்ற வேர்டு வந்து நம்ம தனியா படிக்கலாம். அது வந்து இயான்ற ஒரு வார்த்தை வரும். ஆனா அந்த கர்த்தரை துதியுங்கள், ஏன் அவர் நல்லவர், அவர் கிருபை வந்து என்றும் உள்ளது அப்படின்னும் போது இது வந்து தேவனை குறித்ததான அந்த ஒரு குணாதிசயத்தை சொல்லுது. தேவன் கிருபை உள்ளவர்னு சொல்லுது, அவர் நல்லவர்னு சொல்லுது. அதுக்காக கர்த்தரை துதிங்கள். அப்ப இது வந்து பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்ளை ஆகாது கிடையாது. அப்ப இந்த மாதிரியான தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி அவருடைய காரியங்களை சொல்லி நம்ம துதிக்கிறதுன்றது வந்து அது வந்து தேவனுக்கு துதி செலுத்தக்கூடிய காரியங்கள். இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு வரும்போதே செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள்னு வரும் சங்கீதத்துல. அப்போ அந்த செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள்னா செங்கடல் பிளந்ததோ அதுவோ நம்ம அதன் வழியா வந்தோமானா அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா தேவன் செய்த கிரியையில அது இருக்கு அந்த இது. அப்ப தேவனை துதிக்கக்கூடிய காரியங்கள், அந்த மாதிரியான வசனங்கள் அது வந்து எந்த காலகட்டத்திலையும் மாறாத ஒரு வசனம். அது எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடியது. ஏன்னா அது வந்து
தேவன் செய்த மகத்துவங்களை நமக்கு செய்தாங்களா அடுத்தவங்களுக்கு செய்தாங்களான்றதுல நம்ம செஞ்ச காரியத்தை பார்க்கல. ஆனா அந்த செஞ்ச தேவனை அப்படி செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு துதிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே வந்து அந்த அப்படி தேவனை துதிக்கக்கூடிய விஷயங்களா வரக்கூடியது. இது எல்லாமே வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். அப்போ நம்ம படிச்சுட்டே வரும்போது எங்கெல்லாம் வந்து தேவனை துதிக்கக்கூடிய காரியங்களான வசனங்கள் வருது, அவருடைய சத்தியங்களை சொல்லி இல்ல அவருடைய மகத்துவங்களை சொல்லி, இதெல்லாம் வந்து நம்மளுடைய இதுக்கு இந்த டிரான்ஸ் டிஸ்பென்சேஷன்லயும் தேவன் அவர் தான், அவர் செய்த காரியங்கள் மாறாது. அப்ப அதை சொல்லி துதிகள் போது இன்னைக்கு அதை துதியில நமக்கும் அதை சொல்றதுக்கான முழு அதிகாரமும் இருக்கு. அது நமக்கு பொருந்தும். ஏன்னா நம்மளும் அதே தேவனை ஆராதிப்போம். அப்போ இதெல்லாமே வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்தா இருக்கு. அடுத்து அதே மாதிரி ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது சில சத்தியங்கள் நமக்கு டீச்சிங்ல வரும். அந்த மாதிரியான வசனங்களும் டிரான்ஸ் டிஸ்பென்சேஷன்ல வரும். அது வந்து நம்மளுடைய சத்தியத்துக்கு மாறுபடாம இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு இப்ப நீதிமொழிகள் 13:1, நீதிமொழிகள் 13:1 படிக்கும். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். இப்ப இது வந்து ஒரு நீதி கருத்து. இது வந்து எந்த காலகட்டத்திலயுமே பொருந்தக்கூடிய ஒரு நீதி கருத்தா இருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலயும் பொருந்தும், இன்னைக்கு இருக்க கிருபையின் காலத்திலயும் ஒரு மகனுக்கும் தகப்பனுக்குமான அந்த ஒரு காரியம் எப்படி டீல் பண்ணணும்னு. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனும் கடிந்து கொள்ளுதலை செவி கொடான்னு இருக்கு. அப்ப ஞானமுள்ள மகன் என்ன செய்வான் அப்படின்றது வந்து எல்லா காலகட்டத்திலையும் பொருந்தக்கூடிய ஒரு டீச்சிங். இல்ல இது பழைய ஏற்பாட்டுல இருந்தது, இன்னைக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மகன் அப்பாவுக்கு ஒண்ணும் கேட்க தேவையில்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அப்படி கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு வேதத்துல நிறைய. இது எல்லாமே வந்து ஒரு சாம்பிள்ஸ் எடுத்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து பர்சனலா ஸ்டடி பண்ணும் போது எப்படி படிக்கிறதுன்றதுக்காக தான், எப்படி ரைட் டிவைட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த 2-3 வாரமாவே நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால இது எல்லாமே வந்து ஒரு கேட்டகரி வச்சு, அதாவது ஒரு குறிப்பிட்ட எப்படி இது செயல்படுதோ அந்த ஒரு கேட்டகரி வச்சு அதுல ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனம் எடுத்து பிக் பண்ணி நம்ம போட்டு படிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தேவனுடைய மகத்துவங்களை குறிச்சு அதை பிரைஸ் பண்ணி அவர் செய்த காரியத்தை வச்சு தேவனை துதிக்கக்கூடிய காரியங்கள், இந்த மாதிரி வசனங்கள் எல்லாமே வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷன் ட்ரூத். அதே மாதிரி ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து இந்த கிருபையின் காலத்திற்கு பொருந்தக்கூடிய எல்லா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். அதுக்கான உதாரணம் தான் நம்ம நீதிமொழிகள்ல இருந்து இப்ப பார்த்தோம். இப்ப அடுத்தது பார்க்க போறதுல இருந்து வந்து ஒரு அதே மாதிரி டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் தான். ஆனா இதுல இருந்து நமக்கு சில சத்தியங்கள் கிடைக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா நீதிமொழிகள்ல 19வது அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். இதுல என்ன சொல்லுது, என்ன புரியுது உங்களுக்கு இந்த வசனத்துல இருந்து? இது வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். ஆமா, இல்ல டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் தான் இது. நான் கேட்கறது வந்து மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். அப்ப மனுஷன் வந்து நிறைய விஷயங்களை யோசிக்கிறான், அநேகமா இருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் அப்படின்னும் போது இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு டிக்ளரேஷன், ஆண்டவர் சைட்ல இருந்து சொல்லக்கூடிய ஒரு டிக்ளரேஷன். மனுஷன் 1000 யோசிக்கலாம், நான் இதை பிளான் பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இதை பிளான் பண்ணிடுவேன், எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா எந்த இது நடைமுறையில வந்து நிலை நிற்கும் அப்படின்னு கேட்டா, நம்ம யோசித்த 1000 விஷயம் கிடையாது, ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். புரியுதா? அப்ப நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நடக்குது அப்படின்னும் போது நம்ம எத்தனையோ பிளான் பண்ணிருப்போம். அந்த பிளான் சிலது சக்சஸ் ஆயிருக்கும், சிலது சக்சஸ் ஆகாம வந்திருக்கும். அப்ப சக்சஸ் ஆனது நம்ம யோசனாலயா, இல்ல சக்சஸ் ஆகாதது நம்ம தப்பா பிளான் பண்ணிட்டனாலயா, இல்ல கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும்னு சொல்லுதுன்னா, அப்ப கர்த்தர் என்ன யோசிச்சிருக்காரோ அதுதான் நடக்க போகுதுன்றதா? கர்த்தர் என்ன யோசிச்சிருக்காரோ அதுதான் நடக்குது. ஓகே, இது வந்து முதல் பாயிண்ட். நான் வந்து இந்த கேட்டகரைஸ் பண்ணிருக்கனால தான் அந்த ஸ்கிரீன் ஷேரிங் பாத்தீங்கன்னா ஒரு கலரிங்ல கொடுத்துருக்கேன் நானு. ஸோ இது வந்து இந்த ஒரு 2-3 வசனங்கள் வந்து இதை பத்தின ஒரு தாட் வர்றதுக்காக. அப்ப மனுஷனுடைய இருதயத்துல இருக்க யோசனை நிறைய இருந்தாலும் எந்த யோசனை நிலை நிற்கும் அப்படின்னா கர்த்தருடைய யோசனை. அதுல நம்மளுடைய யோசனை ஒத்து இருந்துச்சுன்னா அது நிலை நிற்கும், நம்மளுடைய யோசனை அதுல ஒத்து இல்லைன்னா அது நிலை நிற்காது. அப்ப அல்டிமேட்டா எது நம்மளுடைய யோசனைகள்ல நிலை நின்று நடக்குதோ, கர்த்தர் எதை யோசிச்சு வச்சிருக்காரோ அதுதான் நிலை நிற்கும்.
சோ அதுதான் வந்து இதுல இருக்க சத்தியம். இது வந்து எல்லா காலகட்டத்திலும் நடக்கக்கூடியது. ஏன்னா ஆண்டவர் வந்து எல்லா காலகட்டத்திற்கும் மாறாதவரா இருக்கிறாரு. அவருடைய திட்டங்களும் செய்கைகளும் தான் ஒவ்வொரு டைம் பீரியட்ல மாறுது. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாறுது. ஆனா அவர் மாறாதவரா இருக்கிறாரு. அப்போ ஆதி முதலாய் தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய யோசனை தான் நிலை நின்று கொண்டு வருது இந்த வசனத்தின் அடிப்படையில. அடுத்து அதே மாதிரி இதே கான்டெக்ட்ல இன்னொரு வசனம், யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னும் போது அவர் வந்து ஆல்மைட்டி காட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். எல்லாத்தையும் செய்ய வல்லமை உள்ள ஒரே தேவன் அவர் தான். அப்ப அப்படிப்பட்ட தேவன் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்ப தேவன் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டார்னா அதை யாராவது தடை பண்ண முடியுமா? முடியாது, முடியாது. அப்ப ஒரு விஷயம் நடக்குது, இப்ப இதனுடைய ரிவர்ஸ் எப்படி அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது யார் நினைச்சிருக்கிறனால நடக்குது? தேவன் நினைச்சிருக்காரு. ஏன்னா அவர் செய்ய வல்லவரா இருக்காரு. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவருடைய செயல்ல தான் அது நடக்குது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்ப இது வந்து ஒரு நாலேஜ். இந்த நாலேஜ் வந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா மேல சொல்லியிருக்கிறது வந்து ஃபேக்ட். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. அதாவது மேல சொல்லியிருக்கிறது வந்து அது வந்து சத்தியம், அது ஃபேக்ட். என்னது? தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்றது ஒரு ஃபேக்ட். நீர் செய்ய நினைத்திருக்கிறது தடைப்படாது அப்படின்றதும் ஒரு ஃபேக்ட். ஆனா அந்த அறிவு எனக்கு வந்திருக்கு அப்படின்னா அதை நான் அறிந்திருக்கிறேன். சிலர் அதை அறியாமல் இருப்பார்கள். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? ஏதாவது டவுட் இருக்கா இல்ல புரியுதா? புரியுது. இல்ல கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கா? என்ன ரெஸ்பான்ஸ் தெரியல. ஓகே. அப்ப இதுல வந்து தேவன் செய்ய நினைத்ததை தடைப்படாது அப்படின்றது வந்து ஒரு சிலர் அறிந்திருக்கிறார்கள், ஒரு சிலர் அறியாமல் இருக்கிறார்கள். அப்ப அது வந்து அவங்க சைட்ல வந்து அறிந்தார்களா அறியாம இருக்காங்களான்றது வந்து அது ஜனங்களுடைய சைட்ல. ஆனா தேவனுடைய சைட்ல ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அந்த சத்தியம் என்ன அப்படின்னா, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்ப எது நடக்குதோ அது தேவனுடைய சித்தத்தின்படி அவர் என்ன யோசித்திருக்காரோ, அவர் என்ன நினைத்தாரோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை அறிந்து கொள்றதும் அறிந்து கொள்ளாம இருப்பதும் ஜனங்களுடைய ஒரு சிலருக்கு அறிந்திருக்காங்க, ஒரு சிலர் அறியாமல் இருக்காங்க. இது வந்து ஃபேக்ட். அடுத்த வசனம் படிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் புரியும். இன்னும் 2 வசனம் பார்த்துடலாம். ஏசாயால 46வது அதிகாரம் 9-10 2 வசனங்கள். ஏசாயா 46 9-10. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி அப்படியே போகுது. ஓகே. அப்ப இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். அப்ப அத வந்து ஒரு ரிமைண்டரா சொல்றாரு. முன்னாடி எப்படி நடந்துச்சு அப்படின்றத நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அடுத்தது திரும்பவும் நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அப்ப எனக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. நான் தான் தேவன், எனக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது, வேற ஒருவரும் இல்லை, சமமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து அவருடைய வல்லமை, அவர் தான் இந்த ஆல்மைட்டி காட் அப்படின்றது வந்து மறுபடியும் வந்து தெளிவுபடுத்துறாரு. நானே தேவன் போது அந்த ஒரு அழுத்தம், ஐ ஆம் காட் அண்ட் தேர் இஸ் நன் எல்ஸ், வேற யாருமே கிடையாது. அதே மாதிரி நானே தேவன், எனக்கு சமமும் வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்தத்தில் உள்ளவைகளையும் ஆதி முதற்கொண்டு, அந்தத்தில் உள்ளவைகள் அந்தம்னா லாஸ்ட். அப்ப அந்தத்தில் உள்ளவைகள்னா முடிவுல இருந்து பிகினிங்கா பாக்குறவர். அதான் நம்ம சொல்லுவோம் டிக்ளேரிங் த எண்ட் ஃப்ரம் த பிகினிங் அப்படின்ட்டு. அவர் முடிவுல இருந்து ஆரம்பத்தை பார்க்கிற தேவன் அப்படின்னும் போது
இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் வந்து டைம் ஸ்பேனுக்கு அப்பாற்பட்டவர். நமக்கு வந்து அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதுக்கு அடுத்த நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. நேத்து வரைக்கும் நடந்தது தெரியும். ஏன்னா அது வந்து டைம்ல வந்து நம்ம டைம் ஃப்ரேம்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு கால டைம்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நமக்கு வந்து இனி வரப்போற காரியங்கள் தெரியாது. ஆனா தேவன் வந்து டைமுக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு. அவரு டைமுக்கு உட்படுத்தவர் கிடையாது. அப்ப ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறனால அவருக்கு வந்து முடிவுன்றதும் ஒண்ணும் இல்ல, ஆரம்பன்றதும் ஒண்ணும் இல்ல. எல்லாமே அவர் முன்னாடி ஓப்பனா இருக்கு. ஏன்னா டைமுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறனால. சோ அதை இவர் சொல்றாரு, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வ காலம் கொண்டு அறிவிக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட்லயே என்ன நடக்க போகுதுன்றது தீர்க்க தரிசனங்களாம் கூட நான் சொல்லியிருக்கேன். நிறைய அறிவிச்சுட்டு வரேன், டிக்ளேர் பண்றேன். நான் என்ன இது வரைக்கும் நடக்காத செயல்கள் என்ன நடக்க போகுதுன்னு கூட சொல்றேன். என் ஆலோசனை நிலை நிற்போம். அப்ப ஃபைனலா இது என்னன்னா, மை கவுன்சில் ஷல் ஸ்டாண்ட் அண்ட் ஐ வில் டூ ஆல் மை பிளஷர் அப்படின்றாரு. இதுதான் இதுல முக்கியமான இது. அதாவது தேவனுடைய பார்வையில நமக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. நமக்கு வந்து அது வந்து ஒரு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம டைம்ல இருக்கனால. ஆண்டவர் வந்து தேவன் வந்து டைமுக்கு அப்பாற்பட்டு வெளியே இருக்கிறனால அவருக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து முடிவு பாக்குறாரு. உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கோம், ஒரு ட்ரெயின் வருது. நமக்கு வந்து நின்ன இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இன்ஜினோட ஃப்ரண்ட் மட்டும் தான் தெரியும் அங்க வந்துகிட்டு இருக்கும் போது. அப்ப நம்மளுடைய வியூல நமக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல நம்ம அவ்வளவுதான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பெட்டி இன்ஜின், ஃபர்ஸ்ட் பெட்டி, செகண்ட் பெட்டின்னு ஒவ்வொரு போகியா நமக்கு கிராஸ் பண்ணும்போது எதெல்லாம் நமக்கு பாஸ்ட் ஆகுதோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். எது நமக்கு ஃபியூச்சர்ல இருக்கோ அது நமக்கு தெரியாது. அது நம்மளை கிராஸ் பண்ணும்போது தான் எத்தனை பெட்டிகள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினுடைய ஒவ்வொரு போர்ஷனா தான் நம்ம பார்த்துட்டு வர முடியும். ஏன்னா நம்ம டைம் லிமிட்ல இருக்கிறனால. இப்ப அதே இது வந்து நம்ம வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல தான் அந்த ட்ரெயினை பாக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஜினும் தெரியும், ஸ்டார்டிங் லாஸ்ட் போகியும் தெரியும். அப்ப அது வந்து அந்த ஃபுல் வியூவும் கவர் பண்ணுது. அப்ப நமக்கு வந்து டைம் ஃப்ரேமுக்கு விட்டு வெளியே இருக்கும் போது அது எல்லாமே ஒரு சிங்கிள் யூனிட்டா இருக்கு, மொத்தமா ஒரே ஃப்ரேம்ல இருக்கு. ஆனா நம்ம டைம்ல இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு காலமா போய்கிட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த இதுல நான் வந்து எண்ட்ல இருந்து முடிவுல இருந்து ஆரம்பத்தை பார்த்திருக்கேன். செய்யப்படாம இது வந்து நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நமக்கு தெரியாத விஷயங்கள்ல இருந்து அவர் ஏற்கனவே பார்த்து முடிச்சிருக்கிறாரு. செய்யப்படாத பூர்வத்தில் காலம் முதற்கொண்டு அறிவித்து வருகிறேன். அதாவது இன்னும் நடக்காத நிகழ்ச்சியை சொல்லி வரேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். அப்ப ஏன் அப்படின்னா அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்திருக்கிறனால எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கனால என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். அப்போ இதுல வந்து நம்ம பார்க்கும்போது முக்கியமானது நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லைன்றாரு, எனக்கு சமமான தேவன் வேற யாரும் இல்லைன்றாரு. அந்தத்தில் உள்ளவளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாத வைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். அப்ப அவருடைய அந்த எண்ட பார்த்த ஒரு புத்தி காரியத்தை இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. சொல்லிட்டு என் ஆலோசனை நிலை நிற்கும். அப்ப அவருடைய கவுன்சில் தான் வந்து அங்க நிற்கும். அவருடைய யோசனை தான் நிற்கும். கவுன்சில்ன்றது அந்த யோசனை, அவருடைய யோசனை தான் நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். அப்ப என்ன நடக்குதோ அது தேவனுக்கு சித்தமானவைகளை தான் அவரு நடப்பிக்கிறாரு, அவரு செய்யறாரு. அப்ப இது எல்லாமே வந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிற காரியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது நான் இந்த இதுல இந்த கேட்டகரியில கடைசி வசனம் 4வது வசனம், தானியேல் 4:35. தானியேல் 4:35. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அப்போ பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அப்போ பூமியின் குடிகள் எல்லாம்னா அதுல டோட்டலா ஜனங்கள் எல்லாரும் வந்து ஒன்றுமில்லை. இது எல்லாமே வந்து ஒண்ணும் கிடையாது. நம்ம யோசிக்கிறது, நம்ம செய்யறது, நம்ம போடுற 1000 பிளான், நம்ம இது பண்ணோம், அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம், நம்ம லைஃப்பை ரன் பண்றதுக்கு இல்ல என்னென்னமோ காரியங்களை யோசிக்கிறோம். ஆனா பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவ்வளவுதான், ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது, அவர் தமது சித்தத்தின்படியே
வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அப்போ வானத்துல இருக்க சேனை அதுவும் சரி, பூமியில இருக்கவங்களும் சரி. அப்போ வானத்துல இருக்கிறதும் தேவனுடைய சித்தத்தின்படிதான் நடக்குது, பூமியில இருக்க குடிகளும் தேவனுடைய சித்தத்தின்படிதான் நடக்குது. ஏன்னா அதை நடத்துகிறவர் அவர். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அப்போ இது இப்ப நம்ம பார்த்த எல்லாமே நிச்சயமா டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். ஏன்னா தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சித்தத்தையும் என்ன எது நடக்குதோ அது அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்குது, அவருடைய வல்லமையில நடக்குது, அவருடைய குட் பிளஷர்ல நடக்குது, அவர் தான் அதை நடத்துறாரு, அவருடைய ஆலோசனையில தான் நடத்துறாரு, அவருடைய ஆலோசனையில தான் நிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சில வசனங்கள் இப்ப எடுத்து பார்த்துக்கோம். அப்ப இதுல டோட்டலா இப்ப நம்ம பார்த்த 4 வசனத்துல இருந்து ஒரு சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 வசனத்துல இருந்து எடுத்து கீ பாயிண்ட்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். கர்த்தருடைய யோசனை நிலை நிற்கும். அப்ப கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் போது அவர் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரோ, அவர் என்ன திட்டம் வச்சிருக்காரோ, அந்த கவுன்சில் யோசனை அதுதான் நடக்க போது, அதுதான் நிலை நிற்கும். தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது, அதை தடுக்க ஒரு மனுஷனால முடியாது. தேவன் செய்ய நினைத்ததை அவரு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறாருன்னு பார்த்தோம். அடுத்தது கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும், இதுல கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும். அதுக்கப்புறம் அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவர் செய்வார். அப்ப நமக்கு சித்தமானதை செய்யறாருன்னா இல்ல, வசனத்துல சொல்லியாச்சு மனுஷர்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவர் செய்வார். தேவன் வானத்திலும் பூமியிலும் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார். அப்ப வானத்துல மட்டும் இல்ல, பூமியிலும் அவருடைய சித்தத்தின்படிதான் செய்கிறார்ன்னு இருக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு மனிதன் தனது எண்ணங்கள் மற்றும் செயல்கள் இதெல்லாம் வச்சு நான் ஒரு விஷயம் பிளான் பண்றேன், நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம், இல்ல நான் செய்யற ஒரு காரியம் நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம், இதை வச்சு தேவனுடைய வில் அண்ட் பிளான், அதாவது அவருடைய விருப்பத்தையோ அவருடைய திட்டத்தையோ மாத்தவோ இல்ல தடுக்கவோ முடியுமா? திருப்பி சொல்லுங்க. திருப்பி. அதாவது இப்ப நம்ம பார்த்ததுல இருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரு அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாத்தையும் செய்யறாரு. அவர் முடிவுல இருந்து பார்த்திருக்கனால அவருடைய சொந்த கவுன்சில்ல அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பாயிண்ட் இப்ப பார்த்தோம். ஸோ இப்ப நம்ம பார்த்த பாயிண்டின் அடிப்படையில, அதாவது கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும், தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது, கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும், அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வார், தேவன் வானத்திலும் பூமியிலும் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார். அப்போ இந்த ஃபேக்ட் எல்லாம் நம்ம இத்தனை வசனத்துல மாத்தி மாத்தி பார்த்துட்டே வந்திருக்கிறோம். இப்ப பார்த்த இந்த வசனங்களின் அடிப்படையில இப்ப தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு போட்டாச்சு, அவர் தான் எல்லாத்தையும் நடப்பிக்கிறாரு, அவருடைய ஆலோசனையின்படிதான் எல்லாமே நடக்குது, அவருக்கு விருப்பமானதையெல்லாம் அவர் நடத்துகிறார் அப்படின்னு எல்லாம் படிச்சு முடிச்ச பிறகு இப்ப கேள்வி என்னன்னா, ஒரு மனுஷன் இப்ப ஒரு நானும் இருக்கலாம், வேற யாரா இருக்கலாம், என்னுடைய எண்ணங்கள் மூலமா இல்ல என்னுடைய செயல்கள் மூலமா இல்ல ஒருத்தருடைய எண்ணங்கள் மூலமா அவருடைய செயல்கள் மூலமா தேவனுடைய விருப்பத்தையும் அவருடைய திட்டத்தையும், அதாவது அந்த வில் அண்ட் பிளான் ஆஃப் காட் இருக்கு இல்லையா, அந்த தேவ திட்டத்தையும் அந்த தேவ சித்தத்தையும் மாற்றவோ அல்லது தடுக்கவோ முடியுமா அப்படின்னு கேக்குறேன் நானு. முடியாது. 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 ஏன்னா மனுஷன் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இங்க வசனத்துல போட்டிருக்கும் போது தானியேல் 4:35 பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அப்ப நம்ம செய்யறது எதுவுமே ஆண்டவருடைய பார்வையில ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது எதுவுமே. அப்ப அவருக்கு நம்ம எடுக்கிறதோ வைக்கிறதோ இது எல்லாமே அவர் முடிவுல இருந்து ஆரம்பத்தை பாக்குற தேவனா இருக்கிறாரு, அவருடைய யோசனை தான் நிலை நிற்கொண்டாரு, அவர் சர்வவல்ல தேவன். அப்ப இவ்வளவு பவர்ஃபுல்லான தேவன் என்னுடைய விருப்பத்தையும் என்னுடைய சித்தத்தின்படி எனக்கு மகிழ்ச்சியா இருக்கக்கூடியதெல்லாம் நான் செய்வேன், அதுவும் எங்க பூமியில மட்டும் இல்ல வானத்திலையும் பூமியிலையும் எல்லாத்தையும் என்னுடைய சித்தத்தின்படி செய்கிற தேவன் நானே அப்படின்ட்டாரு. ஏன்னா எல்லாமே அவருக்காகவும் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனா நான் என்னுடைய அன்றாட பிளான் மூலமாவோ இல்ல அன்றாட செயல்கள் மூலமா திட்டத்தின் மூலமா நான் ஏதோ ஒன்று பிளான் பண்ணி தேவனுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் இல்லாட்டி அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும்
மாத்தவோ அல்லது தடுத்து நிறுத்தவோ இல்ல வேற மாதிரி மாத்திரவோ முடியுமா அப்படின்றதுதான் கேள்வி. இது புரியுதா உங்களுக்கு? கேள்வி என்ன? இது முடியாது முடியாது இதை மாத்த முடியாது, மாத்த முடியாது. அப்போ இந்த புரிதல் நமக்கு வரணுமா, இல்ல நம்ம ஏதோ மாத்திக்கிட்டு இருக்கோம், நம்ம ஜெபம் பண்ணி இல்ல நம்ம ஏதோ பிளான் பண்ணி, இதுல எல்லாமே வந்துடும். நம்மளுடைய செய்கைகள்னு சொல்லும் போது ஜெபமும் வந்துடும், எல்லாமே வந்துடும். அப்போ நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணும் போது தேவனுடைய திட்டம் நம்ம பண்ணனால மாறப்போதா, இல்லை ஏற்று முடிவுல இருந்து ஆரம்பத்தை பார்த்து டிக்ளேர் பண்ணி எல்லாவற்றையும் நான் என்னுடைய விருப்பத்தின்படி நடப்பிக்கிறேன், மனுஷன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா நான் என்னுடைய பிளஷருக்கு நான் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, இல்ல நம்ம புதுசா பிளான் பண்ணி ஆண்டவருடைய இதை நான் மாத்திட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? அப்போ நம்மளுடைய நினைப்பு சத்தியம் ஒண்ணு இருக்கும், நம்ம எப்படி புரிந்து கொள்றோன்றது. அப்ப நம்ம புரிந்து கொள்றதும் ஆண்டவருடைய சித்தத்துலதான் இருக்கு, அது வேற விஷயம். நம்ம இப்போ ஒண்ணு யோசிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய சித்தத்தை மாத்தி நான் ஒண்ணு யோசிக்க முடியாது. அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்றதும் என்ன எப்படி போறேன்றதும் மனிதன் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ எது நடக்குதோ எண்ணத்தையும் விருப்பத்தையும் தருகிறவரே அவர்தான் வசனம் சொல்லுது. அப்ப இந்த புரிதல் வர்றது ஒரு பெரிய விஷயம், ஒரு ஆழமான சத்தியம் இது. அதாவது ஒரு மனுஷனும் தன்னுடைய செய்கைகளாலேயோ தன்னுடைய எண்ணத்தினாலேயோ தன்னுடைய திட்டத்தினாலேயோ இல்ல வஞ்சகத்தினாலேயோ இல்ல ஜபத்தினாலேயோ எப்படிப்பட்ட கிரியையினாலையும் தேவனுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையோ மாத்தவோ தடுக்கவோ முடியாது. ஏன்னா அல்டிமேட் அத்தாரிட்டி தேவனுடையது, அவர் தான் நடப்பிக்கிறார், அவருக்கு விருப்பமானதே நடப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இல்ல ஏதாவது கேள்வி? கிளியரா இருக்கு, ஓகே. இப்ப இதுல ஃபைனலா இன்னொரு இது, அப்ப நம்ம இப்ப சொல்லியாச்சு, நம்மளுடைய விருப்பமோ நம்மளுடைய செய்கைகளோ இல்ல கிரியைகளோ எதுவுமே தேவனுடைய திட்டத்தையும் அவருடைய ஏற்கனவே முடிவுல இருந்து பார்க்கக்கூடிய அவருடைய காரியத்தை மாத்த போறது இல்ல. ஒரே ஒரு ப்ரொவோகேட்டிவ் क्वेश्चन. ஓகே, அப்ப நம்ம ஏன் பிரேயர் பண்ணணும்? நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன், கேட்டாங்க பிரதர். கேட்டாங்களா? வேற யாராவது பதில் சொல்றீங்களா இல்ல நான் சொல்லணுமா? இல்ல நம்ம ஜாப் பண்ணும்போது அது சரி நம்ம ஜாப் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்றோம், கர்த்தருடைய சித்தத்தின்படி கடவுள்தான்னு சொல்றோம். அப்படி இல்ல, இப்ப வீட்டுல ஒருத்தர் ரொம்ப சுகவீனமா இருக்காங்க, நம்ம இல்ல ஆண்டவர் சித்தப்படி அவர் சுகவீனமா இருக்காரு, தானா நல்லாவாரு இல்லன்னா ஆண்டவர் எடுத்துக்குவாரு, நம்ம அமைதியா இருக்கிறது இல்லையே. நம்ம என்ன செய்யறோம், ஜெபம் பண்றோம் இல்லையா, பிரேயர் பண்ணி அவங்களை எப்படியாவது நல்லாக்கிடணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்றோம். அப்ப நம்ம பண்ற ஜெபத்துக்கு வேல்யூவே கிடையாது. இல்ல ட்ரை பண்ண எல்லாருமே நல்லாயிடுறாங்கன்னு கிடையாது, இல்ல ட்ரை பண்ண எல்லாருமே இறந்துடுறாங்கன்னு கிடையாது. அப்போ ஒரு 100 பேர் வியாதியா இருக்கவங்க, 100 பேர் வீட்டுல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 100 பேர் ரவுண்டா எடுத்துக்குமே, 100 பேர் வீட்டுல வியாதிப்பட்டிருக்கவங்களுக்கு கிறிஸ்தவங்க அவங்க ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும்போது 50 பேரு நல்லாயி வந்துடுறாங்க, 50 பேர் மரிச்சு போயிடுறாங்க. அப்போ ஜெபத்துல அங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம்னு நினைக்கிறேன் பாருங்க. பிலிப்பியர் 6:4 இல்ல 4 பிரதர். பிலிப்பியர் 6 இல்ல 4 தான். 4 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அடுத்த வசனம் படிங்க அப்படியே. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் ஃபர்ஸ்ட் கவலைப்படாமல். ஏன்னா எது நடந்தாலும் இப்ப நம்ம அடுத்த வாரம் இந்த மரணம், ஆவி, ஆத்மா, சரீரமா படிக்கும் போது இன்னும் ஒரு பெரிய ஒரு கதவு திறக்கப்படும் நம்மளுடைய நாலேஜ்ல. சோ அப்ப இந்த காரியங்கள்லாம் புரியும் போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இவர் சொல்லும் போது அது என்ன அர்த்தம் புரியும். எல்லாவற்றையும் குறித்து, அப்ப இதுல திக்கானவங்க, நம்மளுடைய தேவை, இது அதுன்னு ஆப்ஷனே கொடுக்கல, எல்லாவற்றையும் போடும்போது அது எல்லாமே கவர் ஆகுது. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப இது எதுக்கு அப்படின்னா, தேவனுக்கு தெரியப்படுத்துறது தேவனுக்கு தெரியாதுன்றனால இல்ல, அவர் முடிவுல இருந்து ஆரம்பத்தை பார்த்த தேவன்
என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்க போகுது. அவருடைய சித்தமும் அவருடைய ஆலோசனையும் அவருடையதான் நடக்க போகுது. அப்ப நம்ம ஒரு வியாதியஸ்தருக்கோ இல்ல ஒரு பண தேவைக்கோ இல்ல ஒரு பிரச்சனைக்கோ நம்ம ஜெபம் பண்றோம் அப்படின்னா அது வந்து எல்லாவற்றையும் குறித்து அப்படின்னும் போது அது எல்லாவற்றிலும் அதுவும் வந்துருது. அப்ப நம்ம விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதல்னால தேவனுக்கு தெரியப்படுத்துறோம். அது தெரியப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா தேவனுக்கு தெரியாதுன்னு இல்ல, அதை நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்றதுக்கு. அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா அந்த பிரச்சனையோ அந்த வியாதியோ இல்ல பண தேவையோ சரியாவலன்ற பதிலே கிடையாது. என்ன போட்டிருக்கு? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான. அப்போ இந்த எல்லா புத்திக்கும் மேலானா நம்மளுடைய புத்தியில 2 விஷயம், ஒண்ணு நல்லாவும் இல்ல நல்லாவாது. பணம் கிடைக்கும் இல்ல கிடைக்காது. இதுதான் 2 ஆப்ஷன் நம்ம வச்சிருப்போம். எதா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். அப்ப நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்மளுடைய அறிவுக்கு உட்பட்ட காரியங்களை நம்ம யோசிப்போம். அப்ப வந்து என்ன அர்த்தம்னா நம்ம வந்து இப்ப ஆண்டவர் ஜெபம் பண்ணிருப்போம், சுகத்தை கொடுத்துருவார் நினைக்கும் போது அவங்க வியாதியிலே இதாயிருச்சு, சுகம் கிடைக்கல அப்படின்னும் போது நமக்கு துக்கமாகும். இல்ல ஆண்டவர் வந்து சுகம் கொடுத்துருவார்னு நினைச்சிட்டு அதனால நான் ஜெபிச்சனால வந்து சுகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து அந்த அறிவை இன்னும் வரலன்னு அர்த்தம். அப்ப ஜெபம் பண்ணும் போது எல்லாவற்றையும் குறித்து ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஏன்னா ஃபர்ஸ்ட் இதே வந்து சொல்லிடுறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஜெபம் பண்ண சொல்றாரு. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்போ என்ன நடக்குதோ அது தேவனுடைய சித்தத்துலதான் நடந்திருக்கு. எனக்கு என்ன கிடைக்கலையோ அது தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில தான் எனக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்ற புரிதல் வரும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்னை ஆட்கொள்ளும். அப்ப அந்த சமாதானம் எனக்கு கிடைக்கணும்னா நான் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஜெபத்துல தெரியப்படுத்திட்டு நான் விட்டுறேன். ஏன்னா எது நடக்குதோ நான் வந்து தெரியப்படுத்துறது எதுக்கு அப்படின்னா எனக்கு நான் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஃபீலிங்க்கு நான் சொல்றேன். சொல்லும் போது அப்ப என்ன நடக்குது? எனக்குள்ள தேவ சமாதானம் உள்ள வருது. என்ன சமாதானம்னா என்ன நடந்தாலும் அது தேவ சித்தத்துலதான் நடக்குது. அதனால்தான் வந்து அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப ரெண்டுமே வந்து தாட்ஸ் அண்ட் அந்த நம்மளுடைய சிந்தனைகள். இருதயன்றது வந்து எமோஷனல் பார்ட். அப்ப அந்த எமோஷனல் பார்ட்டும் சிந்தனைன்றது வந்து நம்மளுடைய திங்கிங் பார்ட். இது ரெண்டுத்திலயுமே வந்து தேவனுடைய சமாதானம் வந்திருக்கும் அப்படின் போது அப்ப எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலைமை, எந்த நிலைமையிலும் மனரமயமா இருக்க கற்றுக்கொண்டேன்றார் பவுல். அப்ப அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வந்து ஜெபத்தின் விளைவாக நமக்கு கிடைக்குது. அப்போ ஒரு வியாதியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது அவங்க நல்லானாலும் இது தேவனுடைய சித்தம் தான் அப்படின்றத ஏற்றுக்கொண்டு நான் சமாதானம் இருப்பேன். அவங்க சுகமானாலும் இது தேவனுடைய சித்தம் தான் ஏற்றுக்கொண்டு நான் சந்தோஷமா இருக்கும். அதுதான் வந்து அந்த ஜெபத்தினுடைய இந்த கிருபையின் காலத்துல இருக்கக்கூடிய ஜெபத்திற்கான பாயிண்ட். இப்ப என்ன காஸ்பல் டைம்ல வந்து வேற மாதிரி இருக்கும். நீங்க எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் வந்து காஸ்பல் டைமுக்கு சொல்லியிருக்கிறது. அது நம்ம தனியா டீச்சிங் ப்ரேயரை பத்தி வேணா எடுக்கலாம் இன்னொரு வாட்டி. ஆனா இந்த கிருபையின் காலத்துல நம்ம ஏன் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா முதலாவது விஷயம் நமக்குள்ள தேவ சமாதானம் வர்றதுக்கு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அது என்ன பண்ணும்? நம்மளுடைய இருதயம்ன்றது வந்து எமோஷனல் பார்ட், நம்மளுடைய சிந்தனைன்றது வந்து திங்கிங் பார்ட். அப்போ நம்மளுடைய எமோஷனையும் நம்மளுடைய திங்கிங்கையும் தேவ சமாதானத்தினால பேலன்ஸ்டா வச்சிருப்போம். அது எப்போ வரும்னா தேவனுடைய வார்த்தையில இருக்க நாலேஜ் வரும்போது. இது இப்ப கிளியரா இருக்கா? அந்த இது புரிஞ்சுச்சா பிரதர்? அடுத்தது ப்ரொசீட் பண்ணலாம் இல்லையா? நான் ஒரே இன்னொரு கேள்வி கேட்கிறேன் பிரதர். ஓகே. அப்ப நம்ம ப்ரேயர் பண்ணணுமா பண்ண வேண்டாமா? கண்டிப்பா பண்ணணும். உங்களுக்கு இந்த எல்லா பத்திக்கும் சமாதானம் வேணுமே. இல்ல தேவ சமாதானம் வேணும் இல்லையா? அதுக்காக ஜெபம் பண்ணிக்கணும். எதையும் தாங்கிறதுக்கு தேவ சமாதானம் கிடைக்கும், அதுக்கு ப்ரேயர் பண்ணலாம். அப்ப வந்து ஆண்டவர் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு தேவையில்லை, கொடுக்க மாட்டாருன்ற ஒரு அவநம்பிக்கையும் நமக்கு தேவையில்லை. நம்ம ப்ரேயர் பண்ணா நமக்கு சமாதானம் கிடைச்சிடும். அதனால நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு விட்டுடலாம். ஆண்டவர் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வந்துரும். அதுக்காக தான் ஜெபம், தேவ சமாதானத்துக்காக தான். கரெக்ட். இப்ப நான்லாம் வந்து ஜெபம் பண்றதே வந்து எதுவா இருந்தாலும் தேவனுடைய சித்தம் தான் நடக்க போகுது. அத வந்து முழுதையா வந்து எந்த சூழ்நிலை என்ன நடந்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவரை மகிமைப்படுத்தி அவருடைய சித்தத்தை நடக்கிறதுக்கு எனக்கு புரிஞ்சுக்குதே அப்படின்றதுக்கு அந்த ஒரு இதுக்காக நாம பிரேஸ் பண்ணும்போது மற்ற காரியங்களாம் வந்து ரொம்ப சின்னதாயிரும். ஏன்னா இது எப்படி இருந்தாலும் தேவனுடைய பர்ஃபெக்ட் பிளான் தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அந்த ஒரு வரும்போது தேவ சமாதானமானது நிலை நிற்கும்.
அந்த இதுல. பிரதர், நான் கன்க்ளூட் பண்ணுங்களா? அது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். சொல்லுங்க பிரதர். ப்ரேயர் பண்றது நம்மளுடைய ஃபெய்த்தினுடைய ஒரு அடையாளம். ஆண்டவர்கிட்ட கேட்கறது வந்துல எப்படி ஒரு மகன் வந்து தகப்பன் கிட்ட போயிட்டு கேட்டா கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோட தான், இல்லைங்களா? அப்பாட்ட கேட்டா எங்க கொடுக்க போறாரு, அது கேட்கறதுக்கு கேட்காம சும்மாவே இருந்துடலான்ட்டு விட்டுட்டானாக்கா அது வந்து ஒரு ஒரு அந்த அளவு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. நம்ம ப்ரேயர் பண்றது ஃபர்ஸ்ட் பேசிக்கா இட் இஸ் a sign of our faith and our dependence on the Lord. Okay, go ahead. ஆனா கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிருக்கு இல்லையா ஒண்ணு வசனம்? ஆமா, அதுதான் வந்து டிஸ்பென்சேஷனலி டிஸ்பென்சேஷன்ல டிஃபரன்ஸ் வரும். அது வந்து காஸ்பல் டைம்ஸ்ல சொன்னாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும் போது ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கும் போது சரி சரி அங்க வந்து எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடுறீங்களோ அவர்கள் மத்தியிலே வாசமா இருப்பேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி கிடையாது. கிறிஸ்து நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அப்படின்றாரு. அப்ப நீங்க கேளுங்க, எதை கேட்டாலும் என் நாமத்தினால கேட்டீங்கன்னா நான் கொடுப்பேன் அப்படின்றது வந்து அவங்க ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க போறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரேயர் இது. இப்ப பவுல் கிட்ட வரும்போது நமக்கு வந்து இப்ப எல்லா பிரேயருக்கும் எடுத்தோடனே அந்த வசனத்தை சொல்லிட்டு தானே ஜெபம் பண்றாங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னா ஊக்கமா கேளுங்க, கிடைக்கும் கிடைக்கும் அப்படிதான் சொல்றாங்க எல்லா பிரேயர். ஆமா, இல்ல ஆக்சுவலா இப்ப அதாவது 2 இருக்கு. பைபிள் ஃபாலோ பண்றவங்கல்ல பொதுவா 2 இதாயிருச்சு. மெஜாரிட்டி குரூப் என்னன்னா பைபிளை மொத்தமா எடுக்கிறதுனால எல்லாத்தையுமே நமக்கு அப்படின்னு எடுத்து எல்லாத்தையும் கிளைம் பண்ணி அதனால நிறைய அதாவது குழப்பங்கள், அதுல நிறைய டினாமினேஷன் எல்லாமே வருது. இன்னொரு இது வந்து தரப்படும் ஆண்டவர் சொன்னாரு, ஆனா கேட்டா குடுக்கலையே அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துருது இப்ப ஜனங்க மத்தியில. அதனாலதான் நம்ம வந்து இந்த ரைட் டிவிஷன் இந்த இல்லாம எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்க, கேட்டா கொடுப்பாருன்ட்டு. கேட்டு கிடைக்கலன்னா என்ன ஆண்டவர் இவ்வளவு கேட்டு கூட கொடுக்கவே இல்லையே அப்படின்னு ஆமா. அந்த நிலைமை. ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு டீச்சிங்ல வந்து அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு அதை வந்து அவங்க பிலீவ் பண்றாங்க இது வந்து வேற டிஸ்பென்சேஷன் கொடுக்கப்பட்டதுன்றது தெரியாதனால வசனத்துல இருக்கு அப்படின்றனால அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுடைய விசுவாசத்துல குறைவு இருக்கலாம், விசுவாசத்துல குறைவு இருக்கலாம், இல்ல உங்க உள்ள பாவம் இருக்கலாம், பாவம் இருக்கும், குறை இருக்கும், ரகசிய பாவம் இருக்கும், குறை இருக்கும். இல்லைன்னா உபவாசம் இருக்க ஆரம்பிங்க. அந்த ஒரு பிரேயர் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னா அது கிடைக்கிற வரைக்கும் உபவாசம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அடுத்த லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படியே போயிட்டே இருக்கிறது. ஏன்னா அந்த வந்து கரெக்டான எந்த காலகட்டத்துக்கு என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்துல வந்து ஆக்சுவலா நான் நம்ம குரூப்ல கூட என்ன சில டைம்ல இடையில போட்டுக்கிட்டு இருக்க இதுல போட்டிருந்தேன். அதாவது பவுலுடைய பிரேயர் லைஃப், அவர் எதுக்கெல்லாம் பிரேயர் பண்ணியிருக்காரு இந்த கிருபையின் காலத்துல. அப்ப இந்த கிருபையின் காலத்துக்கு எதுக்காகலாம் நம்ம ஜெபிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருந்து எடுத்து போட்டிருந்தேன். அது கவனிச்சுக்கலாம் தெரியல, இல்லைன்னா இடையில திரும்ப நான் எடுத்து போட்டு விடுறேன் அப்புறம் இந்த வீக்ல. அதை பார்த்தா கூட நிறைய தெரியும். ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் போட்டிருந்தேன் எதுக்காகலாம் பவுல் பிரேயர் பண்ணியிருக்காருன்னு பைபிள் டீச்சிங் படி. ஸோ அந்த இது இருக்கு. இப்போ கடைசியா நம்ம இந்த பாயிண்ட் இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பயே 7:30 ஆக போகுது. இந்த பாயிண்டோட முடிச்சுக்கலாம் இதுல. இப்ப கடைசி கேள்வி என்னன்னா, இப்ப ஆண்டவருடைய சித்தத்தை வந்து அவருடைய செயல்பாடுகளை வந்து நம்மளுடைய செயலோ இல்லை நம்மளுடைய தாட்டோ வந்து அதை மாத்த முடியாது. அது வந்து அதை கேன்சல் பண்ண முடியாது. ஆண்டவருடைய சித்தம் தான் நிறைவேற போகுது. அவர் முடிவுல இருந்து ஆரம்பத்தை பார்த்து சர்வ வல்லமையுள்ள தேவன் யாரு என்ன தடுத்து என்னுடைய செய்கையை தடுக்க முடியும், ஒருவனும் இல்லைன்ட்டாரு. அப்போ இந்த விஷயத்த சொல்லும் போது அப்படின்னா அடுத்த கேள்வி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு படிக்கிறதுக்கான கேள்வி இப்பயே கேட்டு வைக்கிறேன். அப்படின்னா மனுஷனுக்கு சுய சித்தம் இருக்கிறதா? அதாவது ஃப்ரீ வில்ன்றாங்கல்ல, ஆதாம் வந்து அன்னைக்கு மட்டும் கனியை தின்னாம இருந்ததுனால் இன்னைக்கு எல்லாருமே ஏதேன் தோட்டத்திலே உள்ள உட்கார்ந்து இருந்திருப்போமே, நெத்தி வேர்வை செஞ்சிருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ ஆதாமுக்கு வந்து சுயமா சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சா? மேலோட்டமா பார்த்தா இருந்துச்சு அப்படின்னு தான் தெரியும். ஏன் சூஸ் பண்ணாரு, ஏன் சூஸ் பண்றாரு? அப்போ இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறோம் எல்லாமே வந்து தேவனுடைய சித்தத்தின்படி அவர் முடிவுல இருந்து ஆரம்பத்தை பார்த்து அப்படி நடத்துற தேவன்னு தெளிவா பார்த்தாச்சு வசனங்கள்ல இருந்து.
நிறைய வசனத்துல இருந்தே பார்த்தாச்சு. இன்னும் பழைய ஏற்பாட்டுல எடுத்து பார்த்தோம்னா நிறைய வசனங்கள் அதே கோர்வையா சொல்லிட்டே வரும். நம்ம இது ஷார்ட் டைம்காக இவ்வளவுதான் போட்டிருந்தது ரெஃபரன்ஸா. அப்போ ஏன்னா புரிஞ்சா போதுமானது அப்படின்றதுக்காக. அப்போ இந்த ஒரு அடிப்படையில ஆதாம உருவாக்குறதுக்கு முன்னாடியே, எதுவுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிவை பார்த்துட்டேன்றாரு. ஏன்னா தேவன் நித்தியத்துல இருக்கிறாரு. டைம் அப்போ வேதத்துல பைபிள்ல ஆதியிலே தேவன் வானத்தை சிருஷ்டிச்சார் போது ஆதியிலேன்ற வார்த்தை தான் டைமே ஆரம்பிக்குது. இங்கிலீஷ்ல இன் த பிகினிங்னு வரும். அப்ப அந்த ஆதியிலே டைம் ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடியே தேவன் வந்து எண்டு எப்படின்றத பார்த்துட்டாரு. எண்டு எப்படின்றது தெரியும். அவருடைய ஆலோசனை என்ன இருந்துச்சோ அதை தான் நடக்க போறாரு, அதை தான் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ ஆதாம் வந்து பாவம் அந்த கனியை தின்னு புசிச்சது வந்து அவனுடைய ஃப்ரீ வில்ல ஆண்டவர் வந்து சாய்ஸ் கொடுத்திருந்து அவன் இந்த சாய்ஸ் எடுப்பான்ட்டு ஆண்டவர் தெரிஞ்சு சொன்னாரா? அப்ப தெரிஞ்சு சொன்னார்னா எனக்கு சுத்தமானதை நான் நடப்பிப்பேன்னு சொன்னது பொய்யா இருக்கும். மனுஷன் என்னெல்லாம் தீர்மானிக்க போறான், அவனுடைய விருப்பங்கள்லாம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு நான் அதுக்கேற்ற மாதிரியே பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிருக்கணும். அப்படியே சொல்ல, மனுஷனுடைய பிளான் ஒண்ணுமே கிடையாது. நான் என்னுடைய பிளான் என்னவோ அதுதான் வானத்திலும் பூமியிலும் நடப்பிக்கிற தேவனா இருக்கிறேன்ட்டாரு. அப்ப இதுக்குள்ள ஒரு நமக்கு வந்து புரியாத வேதத்தினுடைய சத்தியங்கள் நிறைய விஷயங்கள் உள்ள புதஞ்சிருக்கு. அதனால நம்ம அதை தோண்டவும் இல்லை, படிக்கவும் இல்லை, அந்த பக்கம் ஸ்கிராச் கூட பண்ணி பார்க்கல. நம்ம வந்து வேற டைப் ஆஃப், அதாவது கிறிஸ்தவத்தை வந்து பைபிள் கிறிஸ்டியனா நம்ம பிரிக்கலாம், இன்னொன்னு வந்து ரிலீஜியஸ் கிறிஸ்டியனா பிரிக்கலாம். ரிலீஜியஸ் கிறிஸ்டின்றது வந்து அது வேற. இப்ப 90% சர்ச்சுகள்ல மற்ற இது எல்லாமே வந்து ரிலீஜியஸ் கிறிஸ்டியன். என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், எப்படி போகணும், வரணும் எல்லாமே ரிலீஜியஸ் கிறிஸ்டின். இன்னொன்னு வந்து பிப்ளிக்கல் கிறிஸ்டின். அது வந்து வேதத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி எடுத்து பார்க்கறது. அப்போ முதல் மனுஷனுடைய பாவம், இதெல்லாம் தான் வந்து பாவம், மரணம், இதெல்லாமே ஒரு கோர்வையா வரக்கூடிய விஷயங்கள். அப்ப அந்த முதல் மனுஷனுடைய பாவம், ஆதாம் விருப்பப்பட்டு அந்த கனியை அவனுடைய விருப்பப்பட்டு அவனுடைய சுய இஷ்டத்துல சுய சித்தத்துல சாப்பிட்டானா? அன்னைக்கு மட்டும் ஆதாம் சாப்பிடாம இருந்தானா அப்படின்ற கேள்வி வரும்போது அப்ப அவனுக்கு ஆப்ஷன் இருந்துச்சா? அப்ப ஆண்டவர் அந்த ஆப்ஷன் கொடுத்திருந்தாருன்னா ஆண்டவர் அப்ப அந்த ஆப்ஷன் எப்படி மேனேஜ் பண்ணாரு அப்படின்றது ஒரு பெரிய டாபிக் இருக்கு. இதை வந்து நம்ம இந்த ரைட் டிவிஷன் டூல்ஸ் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மனிதனுக்கு சுய சித்தம், அவனுடைய சுய விருப்பத்தினால பாவம் செய்யறானா, சுய சித்தம் இருக்கா அப்படின்ற டாபிக். அப்படி தேவன் மனிதனுக்கு சுய சித்தம் இருக்கு அப்படின்னா அந்த சுய சித்தத்துக்கு கட்டுப்பட்டவரா? மனுஷனுடைய சுய, இப்ப ஆதாம் வந்து கனியை சாப்பிட்ட உடனே அப்ப கட்டுப்பட்டவரானா நிச்சயமா கிடையாது. ஏன்னா தேவன் யாருக்குமே கட்டுப்பட்டவர் கிடையாது. அவர் வந்து சர்வவல்லமை தேவன். எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்த்த வசனம் எல்லாமே வந்து அவர் அவருடைய பெர்ஃபெக்ட் வில்ல நடத்திட்டு போயிட்டே இருக்காரு. நமக்கு புரிஞ்சா, சிலருக்கு அது புரிஞ்சிருக்கு, நமக்கு புரியுது, சிலருக்கு புரியாம இருக்கலான்ட்டு, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர தேவனுடைய இதுல மாறுறது கிடையாது. நம்மளுடைய இது புரிதல்ல தான் வித்தியாசம் வருது. அப்ப இப்படிப்பட்ட இது வந்து ஒரு பெரிய டாபிக். இது நம்ம இதை அடுத்துதான் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். இது வந்து என்னன்னா நமக்கு வேதத்துல இருக்கக்கூடிய தெளிவுகளை பார்க்கும்போதுதான் உண்மையிலேயே வேதம்னா என்ன, ஆண்டவர் நம்ம அந்த ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல டாபிக். இது இந்த டைம்ல இந்த கொஸ்டின் மட்டும் வச்சிடலாம்னு யோசித்தேன். நீங்க வேணா கூட நெட்ல எடுத்து படிக்கிறதுனா, வேற யாராவது படிக்கணும்னா கூட இதெல்லாம் ஸ்டடி பண்றதுக்கான டாபிக் ஹெட்டிங். அதாவது மனிதனுக்கு ஆதாமுக்கு சுய சித்தம் இருந்துச்சா, அந்த சுய சித்தத்தினால அந்த ஃப்ரீ வில்னாலதான் அவன் பாவம் செய்தானா, அவன் பாவம் செய்யாம இருந்தானா உலகம் வேற மாதிரி மாறி இருக்குமா, அப்ப எப்படி இருந்திருக்கும், அப்படி பாவம் செய்யறது வந்து ஆண்டவருடைய பிளான்ல அவர் நியமிச்சு அவரை செய்ய வச்சாரா அப்படின்ற காரியங்கள்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர்ல நிச்சயமா இதெல்லாம் என்னடி அது ஆண்டவருடைய சித்தம் தான், அவனுடைய விருப்பம் கிடையாது. ஏன்னா அவனை உண்டாக்கி அவனுக்கு பழம் கொடுத்து அவன் கண்டிப்பா சாப்பிடணும், உலகத்துல பாவம் வரணும். ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே இயேசு கிறிஸ்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டாரு. அப்போ உலகமே உண்டாவதுக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க கண்டிப்பா பழம் சாப்பிடுவாங்க. ஹலோ, அதனால அது ஆண்டவருடைய சித்தம் தான். ஆபிரகாம் ஆதாமுடைய சித்தம் எதுவுமே கிடையாது, ஆண்டவர் தான். அப்ப அத வந்து நம்ம வசனத்தின் அடிப்படையில கரெக்டா தெளிவா ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு. என்னெல்லாம், அதாவது நமக்கு சில, அப்புறம் ஏன் ஆண்டவர் வந்து இந்த கனியை புசிக்காதுன்னு சொல்றாரு? அடுத்த கேள்வி வரும். ஆதாம் கிட்ட வந்து இந்த தோட்டத்தில் அத பார்வைக்கு அழகா வச்சாரு, நடுவுல வச்சாரு, அப்புறம் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, அப்புறம் அவனே சாப்பிட வச்சாருன்னு. அப்ப இது வந்து ஒரு பெரிய ஸ்டடி. சாப்பிட்டான் வேற வந்தா அவன் வேற எங்க வந்தான். அதனால ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க கிறிஸ்தவம்ன்றது வந்து ஒரு என்ன சொல்றது, பைபிள் கிறிஸ்தவம் கிடையாது.
அது வந்து வேற. நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்க கிறிஸ்தவன்றது. பைபிள் படி கிறிஸ்தவம்ன்றது வந்து ஒரு தனி, அது வந்து உள்ள ஆழமான சத்தியங்கள் நிறைஞ்சிருக்கிறது. ஸோ அப்படியே நம்ம அடுத்த வாரங்கள்ல வரும்போது, இன்னைக்கு இதை முடிக்கல, அடுத்த வாரம் இதை கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டெத் இது ஆவி ஆத்மா சரீரம் அதை ஒரு 2 வாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரைட் டிவிஷனுக்கு வரலாம். இது முடிக்கும் போது நம்ம அடுத்தது ஆண்டவருடைய ஃப்ரீ வில், அந்த மனுஷனுக்கு ஃப்ரீ வில் இருக்கா அப்படின்றது, அந்த வில் ஆஃப் காடு, அதெல்லாம் பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறோம் பிரதர். 7:30 ஆகுது முடிச்சுட்டு. ஆமா, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒரு 10 minutes லேட் ஆயிடுச்சு. ஏனியோ இதை மெசேஜ் வந்து நான் இதுல போட்டுடுறேன், திரும்ப என்ன கேட்டுங்க. ஓகே, யாராவது ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாமா? யாராவது ப்ரேயர்? குமலா, நீ ப்ரேயர் பண்றியா? சரி. எங்களுடைய லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயம் சித்தத்தின் படி ஆளுகை செய்வீங்கிறத நாங்கள் உணர்ந்து அன்றரை மேன்மேலும் அன்றரை உமது சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள அறிய செய்ய ஜெபிக்கிற அன்றரை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற அன்றரை நீங்க தான் அன்றரே எங்களுக்கு அன்றரை ஒரு சமாதானத்தை தந்து வழிநடத்தக்கூடிய ஜெபிக்கிற அன்றரை எங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துற அன்றரை வழிநடத்தக்கூடிய ஜெபிக்கிற அன்றரை அன்றரை உமது சத்தியத்தை அன்றரை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எந்த உதவிச்சுட்டே ஜெபிக்கிறாண்டே. இதெல்லாம் நீங்க பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய ஜெபிக்கிறாண்டே. துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறாண்டே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.